ஹாலில் இருந்த புத்தர் சிலையை துடைத்து வைத்துவிட்டு தோட்டத்தில் மலர்ந்திருந்த பெரிய ரோஜா மலரை எடுத்து வந்து சிலையின் பாதங்களில் வைத்தாள் பவானி. கீழே கம்பளத்தில் உட்கார்ந்து பாலுவுடன் கேரம் ஆடிக்கொண்டிருந்த சுமதி, அத்தை, நீ ஏன் அன்றைக்கு டிராமாவுக்கு வரவில்லை? பாதியில் அப்பா அம்மாவை தனியாக விட்டுவிட்டு எழுந்து போய்விட்டாராமே. அம்மா சொன்னாள். நீ ஏன் அத்தை எப்பொழுதும் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறாய், எங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறாய். அம்மா கூட சொல்கிறாள், பவானி வராவிட்டால் என் உடம்பு தேறி இருக்காது. பாவம், அவளை பார்த்தால்தான் மனசு சங்கடப்படுகிறது என்று. இனிமேல் என்னோடு வெளியே வாயேன் அத்தை. ஜெயஸ்ரீயின் வீட்டுக்கு போகும்போது வருகிறாயா என்று கேட்டாள். பேச்சினிடையில் அந்த குழந்தையின் குரல் கம்மிற்று. பளபளக்கும் அவள் விழிகளில் கண்ணீர் திரண்டு நின்றது. பவானி வாஞ்சியுடன் சுமதியின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ஆசையுடன் அவள் தலையை வருடினாள். அப்புறம் கண்ணே, பிறருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் என் ஆசை. வேறு ஆசைகளோ விருப்பங்களோ எதுவும் எனக்கில்லை. உனக்கு தலைவாரி பின்னி மலர் சூட்டி பொட்டு வைத்தால் என் மனதிலே ஆனந்தம் பொங்குகிறது. நல்ல உணவாக சமைத்து எல்லோருக்கும் பரிமாறினால் அவர்கள் சாப்பிட்டு பசி தீர்ந்தவுடன் என் வயிறு திருப்தியால் நிறைந்து விடுகிறது. இங்கே பார் சுமதி, இந்த மகானை பற்றி நீ உன் சரித்திர புத்தகத்தில் படித்திருப்பாய். பிறருடைய துன்பங்களுக்காக இறக்கப்பட்டு அன்பையும் அகிம்சையையும் தம் லட்சியமாக கொண்டு அரசபோகத்தை துறந்தவர் அல்லவா இவர் என்று அருகில் மேஜை மீது இருந்த புத்தர் சிலையை காட்டி பேசினாள் பவானி. சுமதியும் பாலுவும் திறந்தவாய் மூடாமல் பவானி சொல்வதையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். புத்தரையும் காந்தி அடிகளையும் போற்றி வணங்குவதால் தான் அத்தை இவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் என்று சுமதி நினைத்து கொண்டாள். அத்தை, அத்தை என்று சொல்லிக்கொண்டே சுமதி அவள் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் 2 முத்தங்கள் கொடுத்தாள். சுமதி தன் அம்மாயை முத்தமிடுவதை பார்த்து ஹே ஹே என்று சிரித்தான் பாலு. எதற்கெடுத்தாலும் சிரிப்பு தாண்டா உனக்கு என்று பவானி அவனை கோபித்துக் கொண்டாள். மாடியில் இருந்த கோமதி கீழே இறங்கி வந்தாள். 3 நாட்களாக அவளுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை. நாடகத்தில் நாகராஜன் பாதியில் அவளை விட்டுவிட்டு எழுந்து போனவுடன் மனம் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் கோமதி. நாடகத்தில் பல ரசமான காட்சிகள், நடனங்கள், சவாஷனைகள், பாட்டுகள் இருந்தும் அவளால் ஒன்றையுமே ரசிக்க முடியவில்லை. எதற்காக வந்தோம் என்று அழுத்து கொண்டாள். ஜோடி ஜோடியாக உட்கார்ந்து நாடகம் பார்க்கும் தம்பதிகளை பார்த்து பெருமூச்செறிந்தாள் கோமதி. கடைசி காட்சி நடந்து கொண்டிருந்த போது அலுப்புடன் வெளியே வந்து பார்த்தாள். நாகராஜனே காருடன் வந்திருந்தான். நாடகம் முடிவதற்கு முன்பே மனைவி வெளியே வந்துவிடவே, என்ன, ஒன்றும் நன்றாக இல்லையா? எனக்கு அப்பொழுதே தெரியும் என்று ஆரம்பித்தான் அவன். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, எனக்குத்தான் இருக்க பிடிக்கவில்லை. பிறந்த இடத்தில்தான் ஒண்டியாக பிறந்தேன் என்றால் புகுந்த இடத்திலும் ஒண்டிக்கட்டைதான் என்றாள் நிருஷ்டமாக. யார் அப்படி சொன்னது என்றான் நாகராஜன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே. கோமதி பதில் ஒன்றும் கூறாமல் முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டிருந்தாள். மனைவியை திரும்பி பார்த்தான் நாகராஜன். கோமு, ஒரு நெக்லஸ் விலைக்கு வந்திருக்கிறது. 8000க்குள் அடங்குமாம். பழைய வைரமாம். வாங்கி போட்டு வைத்தால் மேலே 3-4 வந்தால் விற்றுவிடலாம். அதை வாங்குவானேன், பிறகு விற்பானேன். வாங்காமலேயே இருந்து விட்டால் அலுப்பே இல்லை என்றாள் கோமதி. அட, போட்டுக்கொள்கிற வேளையில் போட்டுக்கொள்ள. மேலே 3000 கிடைத்தால் நமக்கு தானே லாபம். விற்கிறவருக்கு ரொம்ப பணம் உடையாம். கோமதிக்கு இந்த வியாபார பேச்சை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த பிறகு பவானி பரிமாறிய உணவை சாப்பிட்டு விட்டு மாடிக்கு போய் விட்டாள். பளபளவென்று மின்னும் வைர நெக்லஸை எடுத்துக்கொண்டு நாகராஜன் மாடிக்கு வந்தான். கோமதி அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். அதற்கப்புறம் நாகராஜன் அந்த நகையை வாங்கினானா என்பதை கோமதியும் கேட்கவில்லை. அவனும் ஒன்றும் கூறவில்லை. வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டான். மாடியில் உட்கார்ந்து அழுத்து போன கோமதி கீழே இறங்கி வந்து டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டுக்கு போன் செய்து ராதா இருக்கிறாளா என்று விசாரித்தாள். அவள் வெளியே போயிருக்கிறாள் கச்சேரிக்கு என்று சுவாமிநாதன் தெரிவித்தார். அத்துடன் நீங்கள் சௌக்கியம்தானே அம்மா என்றும் விசாரித்தார் அவர். சௌக்கியத்துக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அலுப்புடன் கோமதி சொல்லிக்கொண்டே ரிசீவரை போனில் வைத்தாள். அன்றிரவு நாடகம் பார்த்துவிட்டு வந்த மூர்த்திக்கு வேறு எதிலும் மனம் செல்லவில்லை. ராதையின் எழிலுருவம் அவன் மனதில் நிறைந்திருந்தது. தன்னை கோபையாக பாவித்துக் கொண்டு மீரா கண்ணனுடன் கனவில் விளையாடிய காட்சி அவன் மனதில் பதிந்து போயிற்று. அவளுடைய அழகிய முகத்தில் எத்தனை விதமான பாவங்கள் வெளிப்பட்டன. அவள் கணீர் கணீர் என்று பேசியும் பாடியும் சபையோரிடம் வாங்கிய பாராட்டுகளை நினைத்து மூர்த்தி மனம் கழித்தான். எல்லோரும் தான் சிரிக்கிறார்கள், ஆனால் ராதா சிரித்தால் அதில் ஒரு தனி அழகு இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. இப்படி எதையோ நினைத்து கொண்டு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உழவும் மூர்த்தியை அவன் நண்பன் கோபி கவனித்தான். என்னப்பா இது, குட்டி போட்ட பூனை மாதிரி அலைகிறாயே, சரியாக சாப்பிடுகிறதில்லை, தூங்குகிறதில்லை, 3 நாட்களாக ஆபீஸ் வேலைக்கு வட்டம் வேற என்று கேலி செய்தான் கோபி. அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா, அந்த பெண் யார், எங்கிருக்கிறாள் என்பது ஒன்றும் தெரியவில்லையே என்று கூறினான் மூர்த்தி. கோபிக்கும் அந்த விவரங்கள் ஒன்றும் தெரியாது. ஓஹோ, அதுதான விஷயம், என்னவோ என்று பார்த்தேன் என்று கூறிவிட்டு அவன் காலேஜுக்கு புறப்பட்டான். மூர்த்திக்கு தனியாக அந்த அறையில் இருப்பு கொள்ளவில்லை. உடுத்தி கொண்டு வெளியே புறப்பட்டான். நேராக சைனா பஜாருக்கு சென்று தன் காரியலகத்தில் நுழைந்து
டெலிபோன் அறைக்குள் சென்றான். ஜேபியில் இருந்து நாடக நோட்டீஸை எடுத்து எந்த கல்லூரி மாணவியர் என்று நாடகம் போட்டார்கள் என்று கவனித்துவிட்டு அந்த கல்லூரிக்கு போன் செய்தான். காலேஜ் பிரின்சிபால் பேசினார். நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. அதை பாராட்டி சொல்லவே தங்களை அழைத்தேன். நாடகத்தில் மீராக நடித்தாளே அந்த பெண் யார்? எந்த வகுப்பில் படிக்கிறாள் என்று நாசுக்காக விசாரித்தான் மூர்த்தி. ஐசி, அவரை மிஸ் ராதாவை தானே கேட்கிறீர்கள்? அவள் எங்கள் கல்லூரியின் பழைய மாணவி. சென்ற வருஷம் தான் படித்து BA பாஸ் செய்திருக்கிறாள். சூடகியான பெண். எஸ் எஸ், டாக்டர் ஸ்ரீதரன் இருக்கிறாரே, அவருடைய தங்கை. மூர்த்திக்கு இதற்கு மேல் விவரங்கள் தேவையில்லை. தேவையாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் விசாரித்தால் நன்றாக இராதென்று நினைத்துக்கொண்டு போனை வைத்துவிட்டு வெளியே வந்தான். அவனுக்கு இருந்த உற்சாகத்தில் அருகில் இருந்த ஹோட்டலில் ஒன்றில் நுழைந்து ஐஸ்கிரீம் வரவழைத்து சாப்பிட்டான். நேராக டவுனில் இருந்து கோடம்பாக்கம் செல்லும் பஸ்ஸில் புறப்பட்டான். வடபழனி செல்லும் பாதையில் பஸ்ஸில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தான் அவன். கொஞ்ச தூரம் சென்றதும் ஒரு சிறிய காம்பவுண்டுக்குள் இருந்த கட்டடத்தின் வாசலில் போர்டு ஒன்று தொங்குவதை கவனித்தான். டாக்டர் ஸ்ரீதரன் MBBS மருத்துவசாலை என்று போட்டிருந்தது. பகல் வேலையானதால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. தாழ்வாரத்தில் இருந்த பெஞ்சில் காவல்காரன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று ஐயா ஐயா என்று அவனை எழுப்பினான் மூர்த்தி. அவனுக்கு நல்ல தூக்கம். பகல் வேலைகளில் டாக்டர் இங்கே வரமாட்டார் ஐயா, வீட்டிலேயே போய் பார் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி தூங்க ஆரம்பித்தான் அவன். அங்கேதான் போகிறேன், விலாசம் சொல்ல ஐயா என்று மறுபடியும் அவனை எழுப்பி கேட்டான் மூர்த்தி. காவல்காரனுக்கு தூக்கம் தெளிந்து விட்டது. என்னையா சும்மா தொந்தரவு பண்றீங்க? ரயில்வே லைன் ஓரமா போகுது பாருங்க ரோடு, அந்த ரோடு கடைசிலே இருக்குதுங்க அவர் பங்களா என்று கூறிவிட்டு சட்டை பையில் இருந்த பீடித்துண்டை பற்ற வைத்து புகைவிட ஆரம்பித்தான் அவன். அப்பொழுது நடுப்பகல் வேலை. தெருக்கள் எல்லாம் நிசப்தமாக இருந்தன. சில வீடுகளில் இருந்து வானொலியில் மத்தியான இசை கேட்டுக்கொண்டிருந்தது. பெண்கள் சிலர் வீட்டு வராண்டாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தெருவில் சில பையன்கள் ஐஸ் விற்று கொண்டிருந்தார்கள். மூர்த்தி தெருவிலே வேடிக்கை பார்த்து கொண்டு நடந்தான். ஒரு வீட்டு வாசலில் அறை வாடகை விடப்படும் என்ற விளம்பரம் காணப்பட்டது. கதவை தட்டி கூப்பிட்டு விசாரித்தான். 50 வயது மதிக்கும்படியான ஒரு பெண்மணி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். என்ன வேண்டும் என விசாரித்தாள். மூர்த்தி தனக்கு ஒரு அறை தேவையாக இருப்பதாக கூறினான். அறையை திறந்து காண்பித்தாள் அந்த அம்மாள். அறை விசாலமாகவும் காற்றோட்டத்துடனும் இருந்தது. மாதம் 15 ரூபாய் வாடகை என்றும் லைட்டுக்காக 2 ரூபாய் தனியாக கொடுத்துவிட வேண்டும் என்றும் அறிவித்தாள் அவள். ஒரு மாதாந்திய வாடகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு மூர்த்தி அங்கிருந்து கிளம்பினான். நேராக அதே தெரு வழியாக சென்று தெருக்கோடி அடைந்தான் அவன். அங்கே பெரிய பங்களா ஒன்று காணப்பட்டது. வாசலில் டாக்டர் ஸ்ரீதரன் என்று ஒரு புறமும் மறுபுறத்தில் ஜெயஸ்ரீ என்று வீட்டின் பெயரும் எழுதப்பட்டிருந்தது. பங்களாவின் வாசலில் இருந்து உள்ளே கவனித்தான் மூர்த்தி. வீட்டிலேயே சந்தடி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. வீட்டிலிருந்து யாராவது வெளியே வருகிறார்களா என்று கவனித்தான் மூர்த்தி. இப்படியும் அப்படியும் ஏதோ ஒரு வீடு தேடுகிற மாதிரி மதில் சுவர் ஓரமாக நடந்தவாறு கவனித்துக் கொண்டிருந்தான். அரை மணி நேரம் ஆகியும் ஒருவரும் வெளியே வரவில்லை. அழுத்து போய் சோர்ந்த உள்ளத்துடன் அவன் திரும்புகிற போது மாடியில் இருந்து ஒரு குரல் தெளிவாக கேட்டது. ராமையா, வெட்டிவேர் தண்டுகளுக்கு தண்ணீர் ஊற்றவலையா என்று கூறியவாறு ராதா பால்கனி பக்கமாக வந்து தோட்டத்தில் மாமரத்தின் கீழ் சிமெண்ட் பெஞ்சில் படுத்திருந்த தோட்டைக்காரனை கூப்பிட்டாள். வெள்ளை புடவை உடுத்தி ஸ்தானம் செய்த கூந்தலை பின்னல் போடாமல் முதுகில் புரள விட்டு கொண்டு அவள் அங்கு நின்று காட்சி அழகாக இருந்தது. ராமையா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். ராதாவின் குரல் கேட்டு சுவாமிநாதன் வெளியே வந்தார். ராமையா, அம்மா கூப்பிடுறாங்க பாரு, எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். யார் இந்த வழுக்கை தலை ஆசாமி என்று யோசித்தான் மூர்த்தி. நெற்றியில் பளிச்சிட்ட திருநீரும் அவருடைய வெள்ளை வேஷ்டியும் மேல் துண்டும் அவருக்கு எந்தவிதமான உருவமும் கொடுக்கவில்லை. கண்டிப்பாக அவர் டாக்டராக இருக்க முடியாது என்று தீர்மானித்தான் அவன். ராதாவின் தந்தையாக இருக்கலாம் என்று தோன்றியது. யாரும் இல்லாத ஒரு பங்களாவுக்குள் இந்த மோகினி இருந்தால் அவளை அடைவது எவ்வளவு சுலபம்? இப்படி காவல்காரனும் வழுக்கை தலையருமாக ஒருவர் மாற்றி ஒருவர் எதற்காக இருக்க வேண்டும் என்று மூர்த்தி நினைத்து கொண்டே ராதாவின் வீட்டை கண்டுபிடித்த மகிழ்ச்சியுடன் மெதுவாக ஹாஸ்டல் நோக்கி நடந்தான். அவன் ஹாஸ்டலை அடையும் போது பிற்பகல் சுமார் 3 மணி இருக்கலாம். அங்கும் நிசப்தமாகத்தான் இருந்தது. இடைவேளை சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு மாணவர்கள் இன்னும் யாரும் வரவில்லை. நேராக கோபியின் அறைக்கு சென்று கதவை திறந்து உள்ளே சென்றான் மூர்த்தி. ஜன்னல் ஓரமாக சாய்வு நாற்காலை எடுத்து போட்டு கொண்டு படுத்தான். அப்படியே தூங்கியும் போனான். அவன் கண் விழித்து பார்த்தபோது மாலை சுமார் 5:30 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. கோபி காலேஜிலிருந்து வந்து உடை மாற்றிக்கொண்டு கையில் டென்னிஸ் மட்டையுடன் வெளியே புறப்பட தயாராக நின்றான். என்னடா அப்பா, பட்ட பகலிலே இப்படி தூக்கம்? உன் ஆபீஸிலேயே உனக்கு தண்ட சம்பளம் கொடுக்கிறார்களடா. இந்த மாதத்தில் 4 நாள் இதோட மட்டம் போட்டிருக்கிறாய். கொடுத்து வைத்த மகாராஜன் நீ என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு கோபி, எங்கேயாவது வெளியே போகிறாயா, இல்ல தூக்கத்தை தொடர்ந்து ஆரம்பிக்க போகிறாயா என்று கேட்டான். சோம்பல் முறித்து கொண்டே எழுந்த மூர்த்தி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டே, கோபி, எனக்கு ஒரு அறை வாடகை கிடைத்து விட்டது. ரயில்வே லைனுக்கு ஓரமாக ஒரு ரோடு போகிறதே, அங்கே 45ஆம் எண் உள்ள வீட்டில் மாடியில் இருக்கிறது அறை.
தெற்கு பக்கம் 2 ஜன்னல்கள் இருக்கின்றன. சுகமாக காற்று வரும். 7 மணிக்கு மேல் அங்கே போய் விடுகிறேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. 10 நாட்களை என்னை வைத்துக் கொண்டு சமாளித்தாய் என்று கூறினான். அடடா, அப்படியா? என் பரீட்சை பிழைத்தது போ. நீயானால் அங்கே நாடகத்துக்கு வா, இங்கே கச்சேரிக்கு வா என்று என்னையும் இழுத்துக்கொண்டு கிளப்புகிறாய். போய்விட்டு வந்து பிறகு அதை பற்றி பேசிய மண்டை துளைத்து விடுகிறாய். சரி, அடிக்கடி வந்து போய் கொண்டிரு என்று கூறியவாறு கோபி வெளியே கிளம்பினான். அவன் திரும்பி வருவதற்குள் மூர்த்தி போவதனால் அறையை பூட்டி சாவி அடுத்த அறையில் கொடுத்துவிட்டு போகும்படி கூறிவிட்டு சென்றான் கோபி. அவன் அறையை விட்டு சென்றதும் மூர்த்தி எழுந்திருந்து கீழே சென்று ஹாஸ்டலில் சிற்றுண்டியும் காஃபியும் சாப்பிட்டு விட்டு வந்தான். பிறகு சோப்பு தேய்த்து முகம் கழுவி வாசனை வீசும் பவுடர் பூசிக்கொண்டான். தலைக்கு வாசனை தைலம் தடவி தலைவாரி கொண்டு உடை அணிந்து கொண்டான். பெட்டியையும் படுக்கையையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்படும் போது மணி சரியாக 7 அடித்து விட்டது. கோடம்பாக்கம் ரோட்டில் அவன் பார்த்திருந்த அறைக்கு சென்று சாமான்களை வைத்துவிட்டு இரவு சாப்பாட்டுக்காக மாம்பழம் பாண்டி பஜாரை நோக்கி போனான் மூர்த்தி. கலகலவென்று இரவு 9 மணி வரையிலும் கூட சந்தடியாக இருக்கும் அந்த கடை தெருவில் இருந்த ஒரு வளையல் கடையின் முன்பாக ஒரு ரிக்ஷா வந்து நின்றது. அதிலிருந்து ராதா இறங்கினாள். கையில் இருந்த வெல்வெட் பையை சுழற்றி கொண்டே அவள் கடைக்குள் நுழைவதையே பார்த்து கவனித்தான். நடைபாதையில் பின்கள், பித்தான்கள், கிளிப்புகள் விற்கும் ஒரு கடை அருகில் நின்று ஏதோ வியாபாரம் செய்பவனைப் போல் வளையல் கடையை கவனித்துக் கொண்டு நின்றான் மூர்த்தி. ராதா உதட்டு சாயப்புட்டி ஒன்று வாங்கினாள். ஜிலுஜிலுவென்ற சுடர்விடும் போலி கற்களால் செய்த மாலை ஒன்றை எடுத்து பார்த்தாள். நட்சத்திரங்கள் போல் செய்த மாலையின் நடுவில் சிவப்பு ஒற்றைக்கல் வைத்து பதக்கம் காணப்பட்டது. மாலையை தன் கழுத்தில் பதிய வைத்து பார்த்து கொண்டாள் ராதா. எதிரே கண்ணாடியில் அவள் உருவம் தெரிந்தது. சங்கு போன்ற வெண்ணிறமான அவள் கழுத்துக்கு அது எடுப்பாகவே இருந்தது. மற்றும் சில கண்ணாடி வாயில்களும் ரிப்பன்களும் வாங்கி கொண்டு பில் 15 ரூபாயை மேஜை மீது வைத்துவிட்டு ரசீது பெற்று கொண்டாள் ராதா. அவள் கடையை விட்டு இறங்கி வரும்போது மூர்த்தி அருகில் இருந்து சோடா கடையை பக்கம் சென்று நின்றான். கலர் ஒன்று வாங்கி சாப்பிட்டவாறு தன் முதுகு புறத்தை அவள் பக்கமாக திருப்பிக் கொண்டு நின்றான். அவள் மறுபடியும் ரிக்ஷாவில் ஏறி பனகல் பார்க் வழியாக செல்வதை கவனித்தான். அன்று அதற்கு மேல் அவன் அவளை தொடர்ந்து செல்ல விரும்பாமல் அருகில் இருந்த ஹோட்டல் ஒன்றில் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு தன் அறைக்கு திரும்பினான் மூர்த்தி. பனகல் பார்க்கை கடந்து சென்ற ரிக்ஷா உஸ்மான் ரோடு பக்கமாக கோடம்பாக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது மணி சுமார் 8க்கு மேல் ஆகியிருக்கலாம். தெருவிலேயே பெண்களின் கூட்டம் குறைந்து விட்டது. காரியலகங்களிலிருந்து நேரம் சென்று வீடு திரும்பும் ஆடவர் சிலரேதான் அந்த வழியாக போய்க் கொண்டிருந்தனர். இருபுறமும் மரங்கள் கவிர்ந்திருந்த அந்த சாலையில் போக போக ஜனக்கூட்டம் அதிகமாக இல்லை. தன்னை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்ட ராதாவுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. தெரியாதனமாக அவள் அன்று கைகளில் 4-5 தங்க வளையல்களையும் கழுத்தில் முத்து நெக்லஸையும் அணிந்து கொண்டு கிளம்பி வந்து விட்டாள். இரவு வேளையில் தனியாக ரிக்ஷாவில் போவதை விட நடந்து செல்லலாமே என்று கூட அவளுக்கு தோன்றியது. உள்ளத்தில் பரபரப்பும் பயமும் அதிகமாக ஆக அவள் உடல் பூராவும் வேர்த்து கொட்டியது. எதிரே கொஞ்ச தூரத்தில் யாரோ ஒருவர் வந்து கொண்டிருந்தார். கையில் ஒரு பிரம்பு வைத்திருந்தார் அவர். வழியில் போகிறவர் வருகிறவர் எல்லாம் வெறி கூர்மையாக பார்த்து கொண்டே வந்தார் அவர். ராதா தன் இதய துடிப்பு நின்றுவிடுமோ என்று அஞ்சினாள். அவள் மனம் அப்படி வேகமாக அடித்து கொண்டது. பிரம்பு மனிதர் பக்கத்தில் வந்து விட்டார். வண்டிக்குள் உற்று பார்த்துவிட்டு, என்னம்மா இது, வேலை சமயம் இல்லாமல் கடைக்கு கிளம்பி விடுகிறாயே நீ என்று அதிர்த்திக்கொண்டே ரிக்ஷாவை மேலே போக விடாமல் நிறுத்தினார் சுவாமிநாதன். நீங்களா என்றால் ராதா பெருமூச்சு விட்டபடி. நான் தான். அம்மா எங்கடா காணோம்? இப்ப இருந்தாங்களே என்று ராமாயாவை கேட்டா, பாண்டி பஜாருக்கு போச்சு வளையல் வாங்கியார் என்கிறான். இந்த காலத்து பெண்களுக்கு எதை நினைத்து கொண்டாலும் உடனே ஆக வேண்டும் என்கிற சுபாவம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்படி 8 மணிக்கு மேல் வளையல் வாங்க ஒண்டியாக கடை தெருவுக்கு போவது அவசியமா என்று நினைத்து பார்க்கறதில்ல. வீட்டிலே யாருக்காவது ஆபத்தா, ஏதாவது மருந்து தேவையா, சமயம் பார்க்காமல் போக வேண்டியதுதான். இப்படி வளையலும் ரிப்பனும் வாங்க சுவாமிநாதன் சற்று கடிந்தவாறு இவ்விதம் கூறிவிட்டு, நீ ரிக்ஷாவில் வருகிறாயா, நான் கூடவே நடந்து வரேன் என்று கேட்டார். வேண்டாம் வேண்டாம், இந்த அப்பா உன் கூலி என்று ரிக்ஷாக்காரனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டு சுவாமிநாதனுடன் ராதா நடந்தே வீடு சென்றாள். வீட்டுக்குள் செல்லும் வரையில் பேசாமல் இருந்த ராதா சற்று பயத்துடன் அண்ணா வந்து விட்டாரா என்று கேட்டாள். இல்லை அம்மா, வக்கீல் வேதாந்தத்தின் மனைவிக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறதாம். அவருடைய பெண் டாக்டர் காமாட்சி இவரை வந்து பார்த்து விட்டு போகும்படி போன் செய்தாள். போயிருக்கார் என்றார் சுவாமிநாதன். ராதா அங்கே இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். கைப்பையை திறந்து அன்று வாங்கிய மாலை எடுத்து அருகிலிருந்த மேஜை மீது வைத்தாள். இதை பாருங்கள், 10,000 20,000 கொடுத்து வாங்கும் வைர மாலை இதனிடம் தோற்று போக வேண்டியதுதான். எப்படி ஜொலிக்கிறது பாருங்கள் என்று சுவாமிநாதனிடம் காட்டினாள். சுவாமிநாதன் சிரித்தார். கையிலிருந்து பிரம்பை ஆணியில் மாட்டினார். ராதாவின் அருகில் வந்து உட்கார்ந்தார். இது ஜொலித்து விட்டால் மட்டும் நிஜ வைரத்தோடு இதை ஒப்பிட்டு விட முடியுமா ராதா? 4 நாளைக்கு தண்ணீர் பட்டால் மங்கி கருத்தே போகுமே. வைர மாதிரி என்றைக்கும் நிரந்தரமான ஒளியோடு இது இருக்குமா என்ன? போயும் போயும் இதன் மேல் உன் ஆசை போயிற்றே. வீட்டிலே வேறு மாலையே இல்லே என்ன? அதையெல்லாம் பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு இதை போய் வாங்கியிருக்கிறாயா அம்மா? உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை போ.
சுவாமிநாதனின் சுபாவத்தை ராதா நன்றாக அறிவாள். அசடு அசடு என்பார். அவருக்கு கோபம் வந்திருக்கிறது என்று அதற்கு பொருள். அவர் கூறியதை கேட்ட ராதா கலகலவென்று சிரித்தாள். கழுத்தில் ஏற்கனவே அணிந்திருந்த முத்து மாலையை கழட்டிவிட்டு புதிதாக வாங்கி வந்த மாலையை அணிந்து கொண்டு அவர் எதிரில் வந்து நின்றாள் அவள். வசந்த காலத்து பௌர்ணமி இரவில் மலர்ந்த மல்லிகையைப் போல் அவள் அழகு பிரதிபலித்தது. இப்படி அழகும் அறியாமையும் வெகுளித்தனமும் நிறைந்த இந்த பெண்ணுக்கு தகுந்த கணவன் வாய்க்க வேண்டுமே என்று சுவாமிநாதன் கவலைப்பட்டார். அவரை அறியாமல் அவர் கண்ணில் நீர் சுரந்தது. வக்கீல் வேதாந்தத்தின் வீடு மயிலாப்பூரில் இருந்தது. சென்ற 25-30 வருடங்களில் சென்னை நகரில் பிரபலம் அடைந்திருந்த வக்கீல்களில் வேதாந்தமும் ஒருவர். தொழில் முறையில் அவர் எவ்வளவு பிரபலம் அடைந்திருந்தாலும் வாழ்க்கையில் நம்முடைய பழைய வழக்கங்களை விட மனமில்லாதவர். அவருடைய மனைவி சுப்புலட்சுமி கணவன் எதிரில் இன்று கூட பேச மாட்டாள். வேலைக்கு ஒரு உடையும் நாளைக்கு ஒரு நகையுமாக மாறி வரும் இந்த காலத்தில் அந்த அம்மாள் பழைய கெட்டி கொலுசும் கடியார சங்கிலியும் செயின் அட்டிகையும் 25 வருஷங்களாக அழித்து பண்ணி போட்டுக் கொள்ளாமல் இருப்பதே அவர்கள் பழமைக்கு மரியாதை தருபவர்கள் என்பதற்கு அடையாளம். அவர்கள் வீட்டில் செல்வம் கொழித்த அளவு சந்தான பாக்கியம் ஏற்படவில்லை. ஒரு பெண் குழந்தைக்கு அப்புறம் அவர்கள் செய்த தவங்களும் நோன்புகளும் ஒன்றும் பலிக்கவில்லை. காமாட்சி அவர்களின் ஒரே மகள். சங்கீதம், வடமொழி நாட்டியம், பத்திரிகை தொழில் யாவும் வளர்ந்து வரும் மயிலாப்பூரில் காமாட்சியின் படிப்பை அவர்கள் 3வது படிவத்தோடு நிறுத்திவிட்டு 14 வயது பூர்த்தி அடைந்தவுடன் கல்யாணமும் பண்ணி கொடுத்து விட்டார்கள். எவ்வளவோ ஆடம்பரமாக பெருமையாக நடந்தது அந்த கல்யாணம். மருமகன் செக்கச்செவேல் என்று ராஜா போல இருப்பதாக தம்பதி இருவரும் மனம் பூரித்து போனார்கள். மருமகன் தங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று வேதாந்தம் சம்மந்தி வீட்டாரை கேட்டார். அவர்களும் அனுமதி கொடுத்து அனுப்பினார்கள். அன்று, அதாவது சுமார் 12 வருஷங்களுக்கு முன்பு காமாட்சிக்கு வாழ்க்கையின் முதல் நாள். 16 வயது பெண் அந்த நாளை எவ்வளவோ ஆவல்களுடனும் கனவுகளுடன் எதிர்பார்த்திருப்பாள். அவளுடைய கணவன் வீட்டிலே இருந்தாலும் நாள், நட்சத்திரம் முதலியவற்றில் பற்று மிகுந்த பெரியவர்கள் அவர்களை பிரித்தே வைத்திருந்தார்கள். கணவனிடம் மனைவி நெருங்கி பழக அவர்கள் சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. கணவனுக்கு தரும் காப்பியை காமாட்சி தலையை குனிந்து கொண்டே எடுத்துச் சென்று மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பி வருவாள். அவனும் மனைவியுடன் பேச வேண்டும், பழக வேண்டும் என்கிற ஆவலை காண்பித்துக் கொள்ளவே இல்லை. இப்படி இருக்கையில் பெரியவர்களாகிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள். காமாட்சிக்கன்று விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தார்கள். பூக்கடையிலிருந்து வாங்கி வந்த ஜாதி அரும்புகளை பின்னலில் வைத்து தைத்திருந்தார்கள். காதுகளில் வைரக் கம்மல்களும் புல்லாக்கும் ஒட்டியானமும் கழுத்தில் 5-6 வடங்கள் சங்கிலியும் காஞ்சூரம் பட்டு புடவையும் அணிந்து காமாட்சி தன் கணவை நேருக்கு நேர் சந்திக்க புறப்பட்டாள். மாடியிலிருந்த அந்த அறையில் அவள் நுழைந்த போது அவள் கணவன் உள்ளே சாய்வு நாற்காலில் படுத்து அரை தூக்கத்தில் இருந்தான். காமாட்சி மெல்ல மெல்ல அடி வைத்து உள்ளே சென்றாள். கணவன் பேசாமல் இருக்கவே தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பிறகு மெதுவான குரலில், எழுந்திருங்கள், முதுகை வலிக்கு போகிறது, படுக்கையில் போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று அவனை எழுப்பினாள். அவன் கண் விழித்தான். எதிரில் அழகிய உருவமாக நிற்கும் காமாட்சியை கண்டான். அவன் கண்களில் கண்ணீர் சுரந்தது. காமாட்சி என்று ஆதுரத்துடன் அழைத்து அவள் கைகளை பற்றி கொண்டான். உன்னை ஏமாற்றி விட்டேன். உன்னுடன் நான் வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன். நிரந்தர நோயாளி. உளுத்து போன இந்த உடல் அதிக நாள் இருக்கப் போவதில்லை. வெளிப்பார்வைக்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் காசுனை என்னுடைய உடலை அரித்து கொண்டே வருகிறது. சீக்கிரத்தில் எல்லோரும் அதை புரிந்து கொள்வீர்கள் என்றான். காமாட்சி கல்லாக உணர்வற்று நின்றாள். 15 வருஷங்களுக்கு முன்பு காச நோயிலிருந்து மனித சமுதாயத்துக்கு விடுதலை கிடையாது என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள். அந்த எண்ணமே அநேகம் பேரை, ஆரம்ப நோயாளிகளை கூட பழி வாங்கிவிட்டது. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. பணத்துக்காக வியாதியை மறைத்து வைத்து விட்டார்கள் என்னை பெற்றவர்கள் என்றான் வேதனையுடன். அழாதீர்கள் என்றால் காமாட்சி. இதற்காக அழுவீர்களா? நல்ல வைத்தியமாக பார்த்தால் போயிற்று. நாளைக்கு அப்பாவிடம் சொல்லி நல்ல வைத்தியரை வரவழைக்கிறேன். இந்த பாலை சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள். ஆதரவுடன் அவன் கரங்களை பற்றி கட்டிலுக்கு அழைத்து போய் படுக்க வைத்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் தூங்கியும் போனான். திறந்த மாடியிலேயே வந்து நின்றாள் அவள். வெளியே கபாலியின் கோபுரமும் குளமும் தெரிந்தன. பிறந்து புத்தி தெரிந்த நாட்களாய் யாருக்குமே தீங்கி எண்ணாதவள் அவள். அவள் வாழ்க்கை ஒரு சோக கீதமாக மாறப்போகிறது என்பதை நினைத்து பார்க்கையில் அவள் உள்ளமெல்லாம் எரிந்தது. பொழுது விடிந்ததும் கீழே இறங்கி வந்த மகளை நோக்கினாள் சுப்புலட்சுமி. பின்னலில் தைத்திருந்த மலர்கள் வாடாமல் நசுங்காமல் இருந்தன. கண்களில் ஓரத்தில் மட்டும் சிறிது மை கரைந்திருந்தது. தலை குனிந்தவாறு கொள்ளை பக்கம் சென்ற காமாட்சி திரும்பி வந்து, அம்மா, அப்பா எங்கே என்று கேட்டாள். ஏனம்மா, இங்கேதானே இருந்தார் என்றாள் சுப்புலட்சுமி. வேதாந்தம் காஃபி சாப்பிட உள்ளே வந்தார். குழந்தை உங்களை தேடினாளே என்று சொல்லிக் கொண்டே சுப்புலட்சுமி 2 டம்ளர்கள் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். இந்தாம்மா, நீ சாப்பிட்டு விட்டு உன் புருஷனுக்கும் கொண்டு போய் கொடு என்றாள். தகப்பனார் காஃபி அருந்துகிற வரைக்கும் மகள் ஒன்றுமே பேசவில்லை. அவர் அருகில் சென்று நின்று, அப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லையாம். நம்ம டாக்டரை அழைத்து வந்து காண்பியுங்கள். இதை சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகி வந்து விட்டது. என்னம்மா உடம்புக்கு, தலைவலியா ஜுரமா என்று பதறியவாறு கேட்டுக்கொண்டே சமையலறையை விட்டு வெளியே நடந்தார் வேதாந்தம்.
அவசரமாக மாடிப்படியில் ஏறி அவர் உள்ளே போவதற்குள் காமாட்சி அவர் முன்னால் வந்து நின்றாள். அதற்கெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, அவருக்கு காசமாம் கல்யாணத்துக்கு முந்தே இருந்ததாம். வேதாந்த முகத்தை சுளித்து கொண்டார். தலையில் பெரிய கல் ஒன்று விழுந்து விட்டது என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று. பெற்றோருக்கு ஒரே பிள்ளை, பணங்காசு அதிகம் கிடையாது. நமக்கு அடங்கி மருமகனாக வீட்டோடு இருப்பான். தள்ளாத வயதில் அவனும் மகளும் ஆதரவாக நம்மை பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணியிருந்த எண்ணமெல்லாம் ஒரு வினாடியில் மறைந்து போயின. பாதிப்படி ஏறியவர் திரும்பிவிட்டார். டாக்டர் ஸ்ரீதரனுக்கு போன் செய்தார். அப்பொழுது டாக்டர் ஸ்ரீதரன் இளைஞன். வைத்திய கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று வெளியே வந்து 6 மாதங்கள் ஆகியிருந்தன. இவர்கள் குடும்பத்தில் சில்லறை வியாதிகளுக்கு வைத்தியம் பார்த்து வந்தான். அவளுக்கு தெரிந்த பிரபல வைத்தியர்களை அழைத்து வந்து நல்ல முறையில் வைத்தியம் செய்து பார்த்தான் ஸ்ரீதரன். பலன் பூஜ்யமாகிவிட்டது. காமாட்சி விதவையானாள். அவர்கள் கல்யாணத்தை ஆமோதித்து நடத்திய அதே சமூகம் இந்த சம்பவத்தையும் பார்த்து கொண்டு சும்மா இருந்தது. அதிர்ச்சி வைத்தியம் என்று வைத்திய முறையிலேயே ஒன்று இருப்பதாக படிக்கிறோம். வேதாந்தம் அடியோடு மாறி போனார். அவரிடம் இருந்த பழமை எண்ணங்கள், அசட்டுத்தனங்கள், அதைரியம் யாவும் மறைந்து போயின. காமாட்சி மேலும் இன்டர்மீடியட் வரை படிக்க வைத்து வைத்திய கல்லூரியில் சேர்த்தார். மருமகனின் மறைவு, மகள் நிற்கும் நிலைமை, சமூகத்தின் சுயநிலைமையாவும் சேர்ந்து அவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்தன. இப்பொழுது டாக்டர் காமாட்சி, ஸ்ரீதரன் சக டாக்டர். வேதாந்தம் மாறினாரே தவிர சுப்புலட்சுமி மாறவில்லை. மனம் இடிந்தவள் தான். சுவாமிநாதன் ராதாவிடம் கூறியபடி அன்று சுப்புலட்சுமியின் உடல் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது. அதற்காக தன் நண்பரை டாக்டர் காமாட்சி அழைத்திருந்தாள். அன்றிரவு டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டுக்கு வரும்போது இரவு 1 மணி ஆகிவிட்டது. அவரால் முடிந்த வரையில் சுப்புலட்சுமிக்கு வைத்தியம் செய்து பார்த்தார். தான் பிழைத்து எழ வேண்டும் என்கிற ஆசை அவள் மனதை விட்டு போய் பலகாலம் ஆயிற்று. ஊசிகளுக்கும் மருந்துகளுக்கும் அந்த மனதின் அபிப்பிராயத்தை எதிர்த்து நிற்கும் சக்தி இல்லை. குழந்தை குழந்தை என்று வீட்டை சுற்றி வளைய வந்த அந்த ஒரு ஜீவன் மறைந்து போவதில் டாக்டர் காமாட்சிக்குத்தான் வருத்தம். தன் அம்மா இனிமேல் பிழைக்க மாட்டாள் என்பது தெரிந்திருந்தும் அவளை பிழைக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த அறியாமையை நினைத்து அவள் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். இரவு 3 மணிக்கு டாக்டர் காமாட்சி ஸ்ரீதரனுடன் போனில் பேசினாள். விளக்கு அணையும் தருவாயில் இருக்கிறது. அம்மா ரொம்பவும் சிரமப்படுகிறாள். ஊசிகளையும் மருந்துகளையும் நிறுத்திவிட்டேன். அவள் இதுவரையில் ஆராதித்து வந்த கற்பகாம்பிகை ஸ்தோத்திரங்களை மாத்திரம் சொல்லி வருகிறேன். போனில் பேசிய குரலில் தெளிவு இல்லை. துக்கமும் துயரமும் இழையோடின. அவள் டாக்டர் அதனால் சமாளிக்க முடிந்தது. பொழுது விடுவதற்குள் சுப்புலட்சுமி போய்விட்டாள். நான் இனிமேல் தனி என்று போன் மூலம் வேதாந்தம் அறிவித்தார். அதிகாலையில் எழுந்து குளித்து காலை சிற்றுண்டிக்காக வரும் டாக்டர் ஸ்ரீதரன் தம் அறையிலேயே சிந்தனையில் மூழ்கி உட்கார்ந்திருந்தார். சுவாமிநாதன் வியப்புடன் மாடிப்படி ஏறி மேலே சென்று உள்ளே எட்டி பார்த்தார். டாக்டர் உடம்பு சரியில்லையே என்ன என்று விசாரித்தார். உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனசுதான் சரியாக இல்லை என்று சொல்லிக்கொண்டே தம் கடமைகளில் நினைவு வந்தவராக அவர் கீழே இறங்கி வந்து தம் அலுவல்களில் ஈடுபட ஆரம்பித்தார். ராதா விழித்தெழுந்து உள்ளே வந்ததும் சுவாமிநாதன், ஏனம்மா அண்ணா ஒரு மாதிரியாக இருக்கிறார்? டாக்டர் காமாட்சியின் தாய் போய்விட்டாளாம். பாவம், அந்த பெண்ணுக்கு இனிமேல் யார் ஆதரவு? தகப்பனாருக்கும் வயசு ஆயிற்று. பாவம், அவளுக்கும் சிறு வயசு. தனியாக இருக்க வேண்டும். ராதாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யப்படவில்லை. தனியாக வாழ்வது என்றால் இவருக்கு ஏன் பிடிக்கவில்லை என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. சலிப்புடன் எழுந்து அவள் தோட்டத்துக்கு போய்விட்டாள். ஸ்ரீதரன் தம் காலை அலுவல்களை முடித்துக்கொண்டு டிஸ்பென்சரிக்கு போய்விட்டார். அதற்கப்புறம் பல நாட்கள் வரையில் அந்த வீட்டில் எதுவுமே நடக்கவில்லை. 15 தினங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் மாலை ராதா கோகலே ஹாலில் நடக்கவிருந்த சங்கீத கச்சேரி ஒன்றுக்கு புறப்பட்டாள். உன்னோடு யார் வருகிறார்கள் என்று விசாரித்தார் சுவாமிநாதன். ஏன் என்று புருவத்தை சுளித்து கொண்டே கேட்டாள் ராதா. தனியாக வா, நீ திரும்பி வருவா என்று கேட்கிறேன். இது என்ன அசட்டு கேள்வி? தனியாக திரும்பி வந்தால் என்னவா என்று கேட்டுவிட ராதா துடித்தாள். ஆனால் அவளை அப்படி கேட்க விடாமல் ஏதோ ஒன்று தடுத்து விட்டது. எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது வருவார்கள், அவர்கள் கூட வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு அவர் பதிலை எதிர்பாராமல் ராதா வெளியே சென்று விட்டாள். தெரு வழியே நடந்து சென்று கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தை அடைந்தாள். ரயில் வந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கோட்டை நிலையத்தில் இறங்கி ஒரு ரிக்ஷாவை வைத்துக் கொண்டாள். அப்பொழுது மாலை சுமார் 4:30 மணி இருக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு எதிரில் இருந்த ஹோட்டல் ஒன்றிலிருந்து மூர்த்தியும் கோபியும் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். சென்னை நகரின் ஜனத்திரளில் அரண்மனைக்கார தெரு வழியே செல்லும் ரிக்ஷாவில் ராதா உட்கார்ந்திருப்பது மூர்த்தியின் தீட்சண்யமான கண்களுக்கு தெரிந்தது. கோபி, ஒரு நிமிஷம், நான் தப்புச்செட்டி தெருவில் ஒருவரை பார்க்க வேண்டும். இப்படியே பீச் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் கொண்டிரு, வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக சென்று அந்த கூட்டத்தில் மறைந்து போனான் மூர்த்தி. கச்சேரி ஆரம்பமாகிவிட்டது. அன்று ஏனோ அதிக கூட்டமில்லை. ராதாவுக்கு வெகு சமயமாக மூர்த்தி ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு போய் உட்கார்ந்தான். சங்கீதத்திலே கவனமாக இருந்த ராதா அவனை கவனிக்கவில்லை. அத்துடன் அங்கே அவளுக்கு தெரிந்தவர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். பாகவதர் பாடும் ஒவ்வொரு ராகத்தை பற்றியும் கீர்த்தனைகளின் அர்த்த விசேஷங்களை பற்றியும் அருகில் இருந்தவர்களுடன் பேசிக்கொண்டே சங்கீதத்தை அனுபவித்தாள் ராதா. அன்று ராகம், தானம், பல்லவி 1.5 மணி நேரம் பாடினார் வித்வான். அதற்கப்புறம் சில்லறை உருப்படிகள் பாடப்பட்டன. மாயவல்லவன் கண்ணன் என்று என் தாயும் வந்து சொன்னதுண்டு என்கிற உருப்படியான பாடியை போது ராதா கலகலவென்று சிரித்து விட்டாள்.
அவள் மனதிலே சிரிப்பை மூட்டி சிரிக்க செய்தவன் கண்ணன். ஆனால் மூர்த்தி அதை வேறு விதமாக புரிந்து கொண்டான். உணர்ச்சிகளுக்கு சீக்கிரமாக அடிமாகி விடுகிறவள் இந்த பெண். பாட்டை கேட்டு சிரிக்கிறாள், பேசும்போது சிரிக்கிறாள், தெருவில் நடந்து செல்லும் போது சிரிக்கிறாள். இவளிடம் உறுதியும் கண்டிப்பும் இருக்காது. பவானியைப் போல இவள் நெஞ்செழுத்தம் வாய்ந்தவள் இல்லை என்பதை மூர்த்தி சுலபமாக புரிந்து கொண்டான். வித்வான் மங்களம் பாடி முடிக்கும் போது மணி சரியாக 9:45. கூட்டம் திமுதுமு வென்று வெளியே வந்தது. காரில் வந்தவர்கள் போய்விட்டார்கள். கோடம்பாக்கம் செல்லும் பஸ் போய்விட்டது என்று ரிக்ஷாக்காரன் ஒருவன் தெரிவித்தான். 2 ரூபாய் கொடுங்க அம்மா, வீட்டிலேயே கொண்டு போய் இறக்கி விடேன் என்று வேறு அவன் யோசனை சொன்னான். இந்த காலத்தில் ரிக்ஷாவில் போனால் சுவாமிநாதன் கோபிப்பார் என்று ராதாவுக்கு தெரியும். அவளுக்கு போவதற்கு தைரியம் உண்டு. நடுவில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ஓவென்று கத்தலாம். உதவி உதவி என்று கூக்குரல் போடலாம். முடிந்தால் அருகில் சாலை ஓரத்தில் இருக்கும் வீட்டில் போய் உதவி கேட்கலாம் என்றெல்லாம் அசட்டு தைரியம் அவள் மனதில் நிறைந்திருந்தது. பட்ட பகலை போல் விளக்குகள் எரியும் போது என்னதான் நேர்ந்துவிடும் என்று வேறு தோன்றியது. ஆனால் சுவாமிநாதன் அன்றே சொன்னார், அகாலத்தில் அப்படியெல்லாம் தனியாக வரக்கூடாதுமா என்று. அந்த கிழவருக்கு யார் பதில் சொல்ல முடியும்? தயங்கபடி நின்று ராதாவின் அருகில் மூர்த்தி வந்து நின்றான். கைகளை குவித்து வணக்கம் செலுத்தினான். என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டான். ராதா தன் பெரிய விழிகளை சுழற்றியவாறு ஒரு கணம் யோசனை செய்தாள். அன்று நீங்கள் மியூசியம் தியேட்டரில் போட்ட நாடகத்துக்கு நான் வந்திருந்தேனே. எஸ் எஸ் என்றாள் ராதா. பிறகு நீங்கள் எது வரைக்கும் போகிறீர்கள் என்று விசாரித்தாள். நானா கோடம்பாக்கத்தில் இருக்கிறேன். ஆமாம், நீங்கள் டாக்டர் ஸ்ரீதரின் தங்கைதானே? உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிறேனே. ஏன் கேட்கிறீர்கள்? உங்களோடு யாரும் வரவில்லையா? ராதா தலையை குனிந்து கொண்டு நின்றாள். பிறகு மெதுவாக, எனக்கு பாட்டு பைத்தியம் அதிகம் உண்டு. என்னவோ இந்த கலையில் ஒரு அலாதி ஆசை எனக்கு. திரும்பி எப்படி வருவது என்று யோசிக்காமல் வந்துவிட்டேன். அருகில் சென்று கொண்டிருந்த டாக்ஸியை கைத்தட்டி அழைத்தான் மூர்த்தி. அதனால் என்ன, நான் துணைக்கு வருகிறேன். வீட்டிலேயே கார் இருக்குமே. அண்ணாவுக்கு வெளியே போக வேண்டியிருக்கும். திரும்பி வந்திருக்க மாட்டார். இல்லாவிட்டால் கார் வந்திருக்கும். காரின் பின் சீட்டில் ராதா உட்கார்ந்திருந்தாள். இரவு வேளையில் இப்படி தனியாக பிற ஆடவனுடன் செல்கிறோமே என்பதை அந்த பேதை பெண் உணரவில்லை. இம்மாதிரி ஒரு தைரியம் நம் நாட்டு பெண்களுக்கு தேவைதானா? தாய்குலத்தில் கற்பு, பண்பு, அடக்கம், பொறுமை இவற்றை பக்க பலமாக கொண்டு நாம் சமுதாயம் சீரிய முறையில் இயங்க வேண்டும் என்றால் இத்தகைய நாகரிகம் தேவையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். எத்தனையோ இரவுகளைப் போல் சுவாமிநாதன் ராதா இன்னும் வரவில்லை என்று வாயிற்படியில் காத்து கொண்டிருந்தார். தெருவில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ராதா இறங்கினாள். வணக்கம், தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள். மூர்த்தியும் அங்கே இறங்கி கொண்டு டாக்ஸிக்காருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பினான். சுவாமிநாதன் தெரு வெளிச்சத்தில் மூர்த்தியின் முகத்தை கவனித்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார்கள் பெரியவர்கள். அந்த முகத்திலேயே தெளிவு இல்லை. அந்த கண்களில் உண்மையும் நேர்மையும் இல்லை. ஒருவேளை அவருடைய ஊக்கம் தவறாக கூட இருக்கலாம். என்னவோ அவருக்கு அவனை அவ்வளவாக பிடிக்கவில்லை. உள்ளே சென்றவர், யாரம்மா அந்த பிள்ளை என்று கேட்டார். அவள் பெண்கள் கல்லூரியில் படித்து தெரிய மாணவியாதலால் ஓர் ஆடவன் அவளுக்கு நண்பனாக இருக்க முடியாது என்பது அவர் தீர்மானம். இதுவரையில் இப்படி யாரும் அவளிடம் வந்ததில்லையே. தெரிந்தவர் என்று பதில் கூறினாள் ராதா. என்னம்மா சொல்கிறாய்? நமக்கு ஏதாவது உறவா? அப்படி யாரும் இதுவரையில் இங்கு வந்ததே இல்லையே. உறவு என்று சொன்னேனா? தெரிந்தவர் என்றுதானே சொல்கிறேன். ராதாவுக்கு அவர் ஏதோ சந்தேகமாய் கேட்கிறார் என்பது விளங்கிவிட்டது. கோபம் வர அவள் பெருமூச்சு விட்டுக்கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். சுவாமிநாதனுக்கோ சரிவர பேச தெரியாமல் இருந்த பொழுதிலிருந்தே வளர்த்த குழந்தை என்னிடமே மறைத்து போகிறாளே என்று கோபம் வந்தது. இருக்கட்டும், அவளும் வயது வந்த பெண், படித்தவள், நல்லது கெட்டதை ஆராயும் திறமை படைத்தவள். நாமும் அவசரப்படக்கூடாது என்று நினைத்து அவர் அத்துடன் அன்று விட்டுவிட்டார். ஸ்ரீதரனுடைய போக்கி அலாதியாக இருந்தது. வீட்டிலேயே அவர் மனதை கவர மனைவி இல்லை. ஒரே பெண் குழந்தை. ஸ்ரீதரன் வீட்டில் இருக்கும் சமயங்களில் ஜெயஸ்ரீ பள்ளிக்கூடம் போய்விடுவாள். இரவில் ஸ்ரீதரன் வீட்டுக்கு வரும் முன்பே படுத்து தூங்கி போவாள் ஜெயஸ்ரீ. ராதா பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாள். அவளை நன்றாக படிக்க வைத்து விட்டார் அவர். தகுந்த இடமாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டால் அவள் புருஷன் வீட்டுக்கு போய்விடுவாள். வீட்டை சுற்றி சுற்றி வரும் பொறுப்புகள் அதிகமில்லை. ஆகவே தம் சகோதரியை பற்றி தெரிந்து கொள்ளவோ அவள் சுதந்திரத்தில் தலையிடவோ ஸ்ரீதரனுக்கு அவகாசம் இல்லை, ஆசையும் இல்லை. தாமரை இலை தண்ணீரை போல இருந்தது அவர் வாழ்க்கை. அத்துடன் இந்த விஷயங்களில் எல்லாம் பெண்களுக்கு இருக்கிற அனுபவம் ஆண்களுக்கு போதாது. சுவாமிநாதன் நாளும் தெரிந்தவர், உலக விவரங்களில் அடிப்பட்டவர். ஆகவே அவர்தான் ராதாவை பற்றி அதிகமாக கவலைப்பட்டார். சமயம் வாய்க்கும் போது ஸ்ரீதரனிடம் சொல்லி விரைவிலேயே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். அப்பொழுது புரட்டாசி மாதம். எல்லோர் வீட்டிலும் கொழு வைத்திருந்தார்கள். சுமதியின் வீட்டிலும் பொம்மை கொழு வைக்கப்பட்டிருந்தது. பவானி இந்த பண்டிகை வெகு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்று நினைத்து தினமும் விதவிதமாக சுமதியை அலங்கரித்தாள். தினசத்தின் சில பலகாரங்கள் செய்தாள். இரவு 10 மணி வரையில் குழந்தைகள் வீடு வீடாக சென்று சுண்டலும் பழங்களும் வாங்கி வந்தனர். கோவிலுக்கு போகும் ஸ்திரீகள் கூட்டம் தெருக்களில் நிறைந்திருந்தது. ஆங்காங்கே சங்கீத கச்சேரிகள் நடந்தன. எல்லோர் வீட்டிலிருந்தும் கணீர் என்று பாட்டுகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. சுமதியுடன் பாலுவும் ஊர் அழைக்கச் சென்றான். கொஞ்சம் பெரியவனாக பாலு இப்போது வளர்ந்திருந்தாலும் பழைய துடுக்குத்தனங்கள் அவனை விட்டு போகவில்லை. இங்கே பார் சுமதி, கொட்டை கொட்டையாக கண்களை வைத்துக் கொண்டு நிற்கிறதே இந்த வெள்ளைக்கார பொம்மை, அது உன்னை போலவே இருக்கிறது என்றான் பாலு சிரித்து கொண்டே.
என் மூஞ்சி இப்படிதானடா இருக்கிறது என்று சுமதி கோபித்துக் கொண்டு கேட்டாள். இல்லை சுமதி, உன் கண்கள் அப்படித்தானே இருக்கு. சுமதிக்கு பாலுடன் பிரதியார் வீட்டில் சண்டை போட்டுக் கொள்ள பிடிக்கவில்லை. சரி வாடா பாலு என்று சொல்லிக்கொண்டே சுமதி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அன்று வானம் மப்பும் மந்தாரமாக இருந்தது. கருத்த மேகங்கள் வானவெளி எங்கும் திரண்டு இருந்தன. பளீர் பளீர் என்று மின்னல்கள் கீற்று கீற்றாக வானத்தில் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு கோடி வரை பளிச்சிட்டன. பேய் காற்று ஒன்று சுழன்று சுழன்று அடித்தது. சடசடவென்று மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. பாலு பின்னால் வருகிறானா என்பதை கூட கவனிக்காமல் சுமதி விடுவிடு என்று நடந்து வீட்டுக்கு போய்விட்டாள். பாலு மழை பெய்தே சிறிது நேரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு ஒரு மரத்தடியில் நின்றான். பிறகு மழை பலத்து விடவே அவசரமாக வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவர்கள் வீட்டு வாசலில் வாழைப்பழ தோள்கள் மழை நீரில் நனைந்து கொண்டே இருந்தன. ஓடுகிற வேகத்தில் பாலு அவற்றில் சறுக்கி கீழே விழுந்தான். கீழே மண்ணில் புதைந்து கிடந்த சிறு கூழாங்கல் கூர்மையானது. அவன் நெற்றில் குத்திவிட்டது. ரத்தம் குபுகுபுவென்று வடித்தது. தெருவில் பாலு வருகிறானா என்று பார்க்க வந்த பவானி இதை பார்த்ததும் திகைத்து விட்டாள். அப்படியே அவனை அழைத்து பிடித்து கொண்டு உள்ளே வந்தாள். வீட்டில் கோமதி இல்லை. மஞ்சள் குங்குமத்துக்காக யார் வீட்டுக்கோ போயிருந்தாள். நெற்றியில் வடியும் ரத்தத்தை அலம்பி ஒரு ஈரத்துணியால் சுற்றி கட்டினாள். வெளியே மழை மிகவும் குறைந்திருந்தது. சிறு தூரல்கள் மட்டுமே விழுந்து கொண்டு இருந்தன. சுமதி, பாலுவை நான் டாக்டர் வீட்டுக்கு அழைத்து போகிறேன், வீட்டை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு பவானி அவனை அழைத்து கொண்டு டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டை அடைந்தாள். ஸ்ரீதரன் வீட்டில் ஜெயஸ்ரீ பாலுவை பார்த்ததும் என்னடா பாலு, நெற்றிலே என்ன என்று கேட்டாள். மழையிலே ஓடி வந்த, விழுந்துட்டேன் என்றான் பாலு. அவனுக்கு தலையை வின் வின் என்று வலித்தது. ஜெயஸ்ரீ ஓடி போய் உள்ளே இருந்த தன் தகப்பனரை அழைத்து வந்தாள். நெற்றி காயத்துக்கு மருந்து வைத்து கட்டினார் டாக்டர் ஸ்ரீதரன். பிறகு கைகளை அலம்பிக் கொண்டே, இந்த ஊருக்கு நீங்கள் வந்து 1 வருஷம் ஆகிறது. நம் வீட்டு பக்கமே வருவதில்லை. பாலு அடிபட்டு கொண்டதால் இன்று வந்திருக்கிறார்கள். வெளியிலேயே அதிகமாக எங்கேயும் போக மாட்டீர்களோ என்று கேட்டார். போவதில்லை, வீட்டிலே வேலை சரியாக போய்விடுகிறது. ஒழுங்கு வேலைகளில் எதையாவது படித்துக் கொண்டே இருப்பேன் என்றாள் பவானி. பவானி வீட்டை சுற்றும் முற்றும் கவனித்தாள். அந்த சுவரில் பெரிய அளவில் ஒரு பெண்மணியின் படம் மாட்டப்பட்டிருந்தது. சாந்தமும் புன்னகையும் தவழும் அவள் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஸ்ரீதரின் மனைவியின் படம் என்று பவானி ஊகித்துக் கொண்டாள். தயக்கத்துடன் பாலுவின் பக்கத்தில் நிற்கும் பவானியை பார்த்து ஸ்ரீதரன், வாருங்கள், உள்ளே போகலாம். இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரும் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று கூறியவாறு முன்னே சென்றார். ஸ்ரீதரனின் தோற்றத்தை பார்த்து வியர்ந்தாள் பவானி. நல்ல சிவந்த நிறம், உயரத்துக்கேற்ற பருமன், நீண்ட கூர்மையான நாசி, ஆழ்ந்து சிந்திக்கும் அமைதியான கண்கள், குழந்தையை போன்ற களங்கமில்லாத மனம். சாப்பிடும் கூடத்தை மூவரும் அடைந்தார்கள். இதற்குள்ளாகவே ஜெயஸ்ரீ பவானி வந்திருப்பதை சுவாமிநாதனுக்கு தெரிவித்து விட்டாள். அவள் வருவதை கவனித்த சுவாமிநாதன், வாமா, நீ இந்த பக்கமே வருவதில்லையே என்று அழைத்து பேசினார். கொஞ்சம் ஓவல்டின் கரைத்து மேஜை மீது தயாராக 2 டம்ளர்களில் வைத்திருந்தார். சாப்பிடு குழந்தை என்று பாலுவிடம் பவானியிடமும் கொடுத்தார். எதற்கு? அதுவும் மணி 8 அடிக்கு போகிறது. வேலை சமயம் இல்லாமல் சாப்பிடுவதா என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் பவானி. சுவாமிநாதன் அதற்கு பதில் சொன்னார். இல்லாவிட்டால் நீ சாவகாசமாய் எங்கே எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாய்? நீதான் வெளியில் அதிகம் வருவதே இல்லையே. அதுவும் நல்லதுதான் அம்மா. கண்டை வேலைகளில் பெண்கள் வெளியில் தெரியாமல் இருந்தால்தான் அவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் அதிகம் ஏற்படும். பவானி ஒன்றும் பேசாமல் சுவாமிநாதன் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள். பிறகு, நான் வருகிறேன். ராதா எங்கே காணோம்? நான் வீட்டு பக்கமே வருவதில்லை. அவளை பார்த்து 3-4 மாதங்கள் மேல் ஆகிவிட்டது. மண்ணை கூட அவள் வருவதில்லை என்று குறைபடுகிறாள் என்று கூறியவாறு கிளம்பினாள். சுவாமிநாதன் முகம் வாட்டம் அடைந்தது. ராதாவா? அவளுக்கு ஏகப்பட்ட அலுவல். அவள் இல்லாமல் ஊரில் ஒரு நாடகம், சங்கீத கச்சேரி, சினிமா சங்கங்கள், கடற்கரை ஒன்றும் வளராதாம். எங்கேயாவது எதற்காவது போயிருப்பாள். அவளை இப்படியே விடக்கூடாதம்மா. சீக்கிரத்திலேயே ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆக வேண்டும் என்றார் சுவாமிநாதன். அதுவும் சாமானியமாக நடந்து விடுகிற காரியமா சுவாமி? ராதாவுக்கு ஒரு புருஷனை தேடி பிடித்து நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி வைத்து விட முடியுமா? அவளே தேர்ந்தெடுத்து சொல்ல போகிறவனை தான் நாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்படி இருக்கும் என்றார் ஸ்ரீதரன். அவ்வளவு தூரம் அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிற செல்லம் போதும். அந்த அளவுக்கு வேறு இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் சுவாமிநாதன். பவானி வீடு திரும்பும் போது ராதாவை பற்றி பலவிதமாக எண்ணமிட்டாள். பாவம், அந்த பெண்ணை சரியான முறையில் வளர்க்க தாயும் தந்தையும் இல்லை. உடன் பிறந்தவர் தம் தொழில் ஒன்றையே பிரதானமாக கொண்டவர். அத்துடன் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு அனுபவம் அடையாதவர். நல்ல இடத்தில் ராதா வாழ்க்கைப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள். இங்கே வீட்டில் சுவாமிநாதன் ராதாவை பற்றி கவலையுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சென்னை நகரின் பிரபலமான ஹோட்டல் அறை ஒன்றில் ராதாவும் மூர்த்தியும் உட்கார்ந்து சிற்றுண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அடையாறு பக்கம் நாட்டிய நிகழ்ச்சியை பார்க்க கிளம்பியவர்கள் மழை பிடித்துக் கொள்ளவே நேராக டவுனுக்கு சென்று ஹோட்டல் ஒன்றில் நுழைந்தார்கள். அங்கே விதவிதமாக திரியும் நாகரிகம் மிகுந்த ஆடவர்களும் பெண்கள் கூட்டங்களும் கூட்டம் கூட்டமாக வளைய வந்தனர். பீங்கான் கோப்பைகளின் சத்தமும் களிரென்று எழும் சிரிப்பும் கம்மென்று எழும் வாசனையும் அதை சுவர்க்க லோகமாக மாற்றியிருந்தது. அண்மையில் சாக்கடை ஓரங்களில் மழை தண்ணியில் சொட்டவாடும் மக்களும் இருக்கிறார்கள் என்பதை அந்த ஹோட்டலுக்குள் இருந்த ஒரு சிறு கூட்டம் அறவே மறந்திருந்தது என்று கூட சொல்லலாம். மூர்த்தியும் ராதாவும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள்.
சற்று தொலைவில் நாகராஜன் தன் வியாபார நண்பர்களுடன் பேசிக்கொண்டே ஒரு மேஜை அருகில் உட்கார்ந்திருந்தான். ராதா 2 அடி பின்வாங்கினாள். இப்படி வாருங்கள், அவர் என் அண்ணனுக்கு தெரிந்தவர். நாம் இப்படி வெளியில் சுற்றுவதை பார்த்தால் ஏதாவது என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்றாள் ராதா மறுபடியும். ஓஹோ, யார் அவர் என்று கேட்டான் மூர்த்தி. கோடம்பாக்கத்தில் தான் இருக்கிறார், ரொம்பவும் தெரிந்தவர். அவர் மனைவி ஒரு நிரந்தர நோயாளி. அவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், விதவை. பார்ப்பதற்கு ரொம்பவும் நன்றாக இருக்கிறாள், பாவம். அப்படியா? இவ்வளவு சோசியலாக இருக்கிற மனுஷர் தங்கைக்கு ஏன் மறுமணம் செய்து வைக்க கூடாது? அவர் செய்து வைத்தாலும் தங்கை சம்மதிக்க மாட்டாளே. அவள் என்னவோ இப்பொழுதே 60 வயசு பாட்டி மாதிரி பூஜையையும் பக்தியும் பிரமாதப்படுத்துகிறாள். எனக்கு இதெல்லாம் கட்டோடு பிடிப்பதில்லை. பிடிக்காவிட்டால் போகிறது. உனக்கும் இன்னும் கல்யாணமே ஆகவில்லையே, இனிமேல் தானே ஆகப் போகிறது. பிறகுதான் பக்தி அது இது என்று ஏற்படும். ராதா வாசல் திரையை தள்ளிக்கொண்டே வெளியே எட்டி பார்த்தாள். நாகராஜன் அங்குமில்லை. யாருங்கள் போகலாம் என்று கூறியதும் மூர்த்தியும் அவளும் வெளியே வந்தார்கள். மழை பெய்து தரையில் ஒரு ஓரமாக ஜலம் தேங்கிக் கொண்டிருந்தது. தவறி போய் ராதா தண்ணீரில் காலை வைத்து விட்டாள். ஐயையோ என்று சொல்லிக்கொண்டே அவள் தண்ணீரை தாண்ட போக மூர்த்தி அவள் கீழே விழுந்துவிடப் போகிறாளே என்று கைகளை பலமாக பிடித்து கொண்டான். வெகு சமீபத்தில் வக்கீல் வேதாந்தத்தின் கார் நின்று கொண்டிருந்தது. பழக்கமான குரலில் அருகில் கேட்கவே டாக்டர் காமாட்சி வெளியே எட்டி பார்த்தாள். ராதாவை அவளுக்கு தெரியும். என்னப்பா இது? டாக்டர் ஸ்ரீதரன் தங்கை தானே அந்த பெண். கூட இருக்கிற பையன் யார் என்று தெரியவில்லையே. வேதாந்தம் வெளியே பார்த்தார். மூர்த்தியும் ராதாவும் தொலைவில் சென்று விட்டார்கள். அவள்தான் அம்மா. அந்த பையன் யார் என்று தெரியவில்லையே. அறியாத பெண். இப்படி இந்த ஊரில் தெருவில் டாக்டர் ஸ்ரீதரனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. வயது வந்த பெண்ணை எதற்கு வீட்டில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? பணமா? இல்லை, காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிவிடுவதுதானே. அவன் யாராக இருக்கும் என்று திரும்பி திரும்பி கேட்டார் வேதாந்தம். யாரோ என்று சற்று கோபத்துடன் சொன்னாள். விஷயம் விபரீதமாக வளர்ந்து கொண்டே போயிற்று. வீட்டாருக்கு தெரியாமல் ராதாவும் மூர்த்தியும் கடற்கரையில் சந்தித்தார்கள். சினிமாவுக்கு போனார்கள். நாடகம் பார்த்தார்கள். ஹோட்டலுக்கு போனார்கள். இவர்களின் காதல் நாடகம் ரகசியமாக நடக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சென்னையில் தன் தமையனை தெரிந்தவர்கள் அநேக பேர் என்பதை ராதா அறவே மறந்து போனாள். காதலின் வேகம் எல்லாவற்றையும் மறக்க செய்துவிடுமோ என்னவோ. மூர்த்திக்கு கவலை இல்லை. அவனை அந்த ஊரில் தெரிந்தவர்கள் கோபியும் அவன் காரியத்தை சேர்ந்தவர்களும் தான். டாக்ஸியில் போய்க் கொண்டிருக்கும் போது மூர்த்தியை ராதா கேட்டாள். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாருங்களேன், அண்ணாவுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்றாள். எதற்கு என்றான் மூர்த்தி. எதற்கா? நாம் இப்படி இருந்துவிட முடியுமா? 4 பேர் அறிய கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டாமா? இப்படி ஒளிந்து ஒளிந்து நடப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணமா? அதற்கு இப்போது என்ன அவசரம்? ராதா களிரென்று சிரித்தாள். பின்ன 60 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொள்வார்கள்? வருகிறேன் ராதா. உன் வீட்டில் இருக்கிறார் அந்த கிழவர். அவரை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு என்னதானே பிடிக்க வேண்டும்? அந்த கிழவரை இல்லையே. அவர் பாட்டுக்கு இருந்துவிட்டு போகிறார் என்றாள் ராதா சிரிப்புக்கிடையே. முன்னை போல கார் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கவில்லை. வீட்டுக்கு சற்று தொலைவிலேயே நின்றது. ராதா இறங்கினாள். பிறகு டாடா பாய் பாய் என்று கைக்குட்டியை ஆட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள். இதை காம்பவுண்ட் சுவர் ஓரமாக மறைந்திருந்து கவனித்த சுவாமிநாதன் ராதா உள்ளே சென்றது பின்னால் சென்றார். எங்கே அம்மா போய்விட்டு வருகிறாய் என்று கேட்டார். கொழுவுக்கு. வருகிற வழியிலேயே சுண்டலையெல்லாம் தின்றுவிட்டேன் என்று பச்சையாக புழுகினாள் ராதா. காதலின் வேகம் அப்படிப்பட்டது போலும். வக்கீல் வேதாந்தம் தம் வீட்டு அறையில் மேலும் கீழமாக உலாவிக் கொண்டிருந்தார். 10 தினங்களுக்கு முன்பு ஹோட்டல் வாசலில் ராதாவை மூர்த்தியும் பார்த்த அவர் அதன் பிறகு ஒரு சினிமாவிலும் மெரினா கடற்கரையும் வேறொரு ஹோட்டலையும் பார்த்து விட்டார். அந்த பிள்ளை யார் என்று எப்படியாவது விசாரித்து தகவல் சேகரிக்க முயன்றார். இதற்குள் ஊரில் ராதாவை பற்றி பல தினசாக பேச்சுகள் அடிபட்டன. அதனால் மேலும் அவர் இதை பற்றி யாரிடமும் விசாரிக்க கூடாது என்று தீர்மானித்து தாமே டாக்டர் ஸ்ரீதரனிடம் இதை பற்றி பேசி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். இதை அவர் தம் மகளிடம் கூறியதும், அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்பா. நீங்களே இதை பற்றி அவரிடம் சொல்லுங்கள். நான் கூறினால் அவ்வளவு நன்றாக இருக்காது. நீங்கள் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர். நீங்கள் சொல்வதுதான் நல்லது என்றாள் காமாட்சி. வேதாந்தத்துக்கு அவள் கூறுவது சரியென்று தோன்றியது. ஆகவே காரில் டாக்டர் ஸ்ரீதரன் வீட்டை நோக்கி கிளம்பினார் அவர். அங்கு அவர் போய் சேர்ந்த போது டாக்டர் வீட்டில் இல்லை. சுவாமிநாதன் மட்டுமே உட்கார்ந்திருந்தார். சில மாதங்களுக்கு முன் பார்த்தபோது அவர் நிரம்பாகவும் திடமாகவும் காணப்பட்டார். திடீரென்று வயது அதிகமாக இட்டவர் போல் அவர் தோற்றத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது. வேதாந்தத்தை பார்த்ததும் அவர் வாருங்கள், ரொம்ப நாளாயிற்று உங்களை பார்த்து என்று வரவேற்று அவரை உட்காரும்படி கூறினார். எங்கே இப்படி? டாக்டரை பார்க்க வந்தீர்களா? வீட்டில் மகள் சௌக்கியம்தானே என்று விசாரித்தார் சுவாமிநாதன். எல்லோரும் சௌக்கியமாகத்தான் இருக்கிறோம். டாக்டரை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்தேன். சில விஷயங்கள் பேச வேண்டும். அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார்? குடும்ப பொறுப்பு ஒன்றையுமே அவர் கவனிக்கிறதில்லை. நீ என்ன செய்கிறாய், குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகிறது என்றெல்லாம் கேட்பதில்லை. நானாகவே வரவு செலவை அவரிடம் ஒப்பித்தால் இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம், என்ன அவசரம் இப்போது என்கிறார். வேதாந்தம் யோசனையில் மூழ்கி உட்கார்ந்திருந்தார். பிறகு, ஆமாம், வயது தங்கை ஒருத்தி வீட்டில் இருக்கிறாளே, இதையெல்லாம் அவளை கவனிக்க சொல்லக்கூடாதா என்று கேட்டார். ராதாவா? அந்த பெண் தான் குடும்பத்தில் பிறந்தவள் என்றோ அதை பற்றி பொறுப்பு தனக்கு உண்டு என்றோ நடந்து கொள்ளவில்லை. இஷ்டப்படி வெளியில் போகிறதும் வருகிறதும் சுவாமிநாதன் இவ்விதம் ராதாவை பற்றி தானே அந்நியனிடம் கூறியதை நினைத்து மனதுக்குள் வருந்தினார். அதைத்தான் கேட்க வந்தேன் ஐயா.
வயது வந்த பெண்ணை ஒரு இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட வேண்டும். வீட்டிலேயே அதை போற்றி வளர்க்க, அதாவது 4 தெரியும்படி வளர்க்க எப்பொழுது ஒரு பெண் துணை இல்லையோ, நாம் ஏன் அதை கன்னியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? வேதாந்தம் சிறிது உணர்ச்சி வசப்பட்டே பேசினார். டாக்டருக்கு அந்த எண்ணமே இன்னும் ஏற்படவில்லை. தம் மகள் ஜெயஸ்ரீயை போல் ராதாவும் ஒரு குழந்தை என்கிற நினைவு அவருக்கு. வேதாந்தம் விஷயத்தை பச்சையாக கூறவில்லை. யாரோ ஒரு பிள்ளையுடன் அந்த குழந்தையை பார்த்தேன். ஒரு இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களிலும் பார்த்தேன். என் மனசுக்கு ஒன்றும் சரியாக தோன்றவில்லை. சுவாமிநாதன் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தார். அவர் மனதில் வேதனை நிறைந்திருக்கிறது. பேச முடியாமல் உணர்ச்சிகளை மனதில் புதைத்துக் கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பது வேதாந்தத்துக்கு புரிந்தது. நான் இப்படி சொல்கிறேனே என்று வருத்தப்படாதீர்கள். டாக்டருடைய குடும்பத்துக்கு நண்பன் நான். அவரை சிறு பிராயத்திலிருந்து அறிந்தவன். இந்த குழந்தை ராதாவுக்கு காப்பிட்ட அன்று என் மனைவி வந்திருக்கிறாள் இந்த வீட்டுக்கு. அப்படியெல்லாம் உங்களை நான் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. மனதை சங்கடப்படுத்தும் விஷயமாக இருக்கவே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. டாக்டர் வந்ததும் அவரிடம் கூறி ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றார் சுவாமிநாதன். வேதாந்தம் மனதில் இருந்த பாரம் நீங்கப்பட்டவராக கிளம்பி சென்றார். சுவாமிநாதன் இந்த வீட்டுக்கு சமையற்காரர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு நண்பர் அவர். வீட்டிலேயே பெண் துணை இல்லாமல் இருக்கையில் தாயும் தந்தையுமாக இருந்து 2 பெண் குழந்தைகளை வளர்த்து வருகிறவர். கல்லூரியில் சிறு சம்பவம் நடந்தாலும் தன்னிடம் ஒன்றிவிடாமல் கூறும் ராதாதான் எப்படி மாறிவிட்டாள்? ஒவ்வொன்றையும் மறைக்க அவளுக்கு சாமர்த்தியம் வந்துவிட்டது. இப்படி மறைத்து வைத்து பாழும் பெண் ஏதாவது ஆபத்தில் மானக்கெட்டில் சிக்கிக் கொண்டு விட்டால் என்ன பண்ணுவது? டாக்டர் ஸ்ரீதரனின் நற்பெயரும் அவர் புகழும் என்னாவது? ராதாவின் வாழ்க்கைதான் என்ன ஆகும் என்று வேதனைப்பட்டார் அவர். வெளியே சென்றிருந்த டாக்டர் வீட்டுக்கு வந்ததும் சுவாமிநாதன் உற்சாகம் இல்லாமலேயே அவருக்கு உணவு பரிமாறினார். தினம் டிஸ்பென்சரிக்கு வரும் நோயாளிகளை பற்றியும் மற்ற விஷயங்களை விசாரித்து உற்சாகத்துடன் பேசும் சுவாமிநாதன் மௌனமாக எதிலுமே அக்கறை இல்லாதவரைப் போல இருப்பதை பார்த்து ஸ்ரீதரன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார். சுவாமிநாதன் வேதாந்தம் வந்து போனதை அறிவித்தார். பிறகு அவர் ராதாவை பற்றி சொல்லியதையும் நாசுக்காக குறிப்பிட்டார். இப்படியே நாம் இருந்துவிட்டால் ராதாவின் கதி எப்படி ஆகுமோ என்று வருத்தம் தொனிக்கு அவர் கூறிய போது ஸ்ரீதரனை சுவாமிநாதன் ராதாவிடம் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை நினைத்து ஆச்சரியம் அடைந்தார். அந்த ஆச்சரியம் சடுதியில் நரைந்து விட்டது. தான் இவ்வளவு காலம் வரையில் ராதாவின் கல்யாண விஷயத்தில் அக்கறை செலுத்தாது இருந்த தவறை உணர்ந்து ராதாவையே அவள் விரும்பும் பிள்ளையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள அவளை தேடி சென்றார். மாடி அறையில் ராதா சோஃபா ஒன்றில் ஒய்யாரமாக சாய்ந்திருந்தாள். முதுகில் புரளும் பின்னலை எடுத்து முன்புறம் போட்டு அதில் கட்டியிருந்த ரிப்பனை முறுக்கியபடி மெல்லிய குரலில் பாட்டு ஒன்றை பாடிக்கொண்டிருந்தாள் அவள். ஸ்ரீதரன் சிறிது நேரம் பாட்டில் லயித்து அங்கேயே நின்றிருந்தார். பாட்டு முடிந்ததும் அறைக்குள் சென்று அவள் எதிரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார். திடீரென்று அண்ணா வந்ததை அறிந்ததும் ராதா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் சற்று முன் பாடிய பாட்டை நினைத்தபோது அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஸ்ரீதரன் தன் சகோதரியை பார்த்து சிரித்துக் கொண்டு, என்னம்மா, என்னை கண்டதும் பாட்டை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பாட்டா? என்னவோ அந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்ன பாட்டு அது? காதலனும் தீவினிலே ராதே ராதே என்ற பாடல் அல்லவா? காதலை பற்றி கூட உனக்கு தெரிந்து விட்டது. போங்கள் அண்ணா, என்னை கேலி செய்யாதீர்கள் என்றாள் ராதா. அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து காணப்பட்டது. என்னம்மா, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணிவிடலாம் என்று நினைக்கிறேன். உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன என்பது போல் ராதா அவரை பார்த்தாள். நீ யாருடனோ சிநேகிதமாக இருக்கிறாயாமா? அடிக்கடி அவனுடன் வெளியில் போவதாக கேள்விப்பட்டேன். ஸ்ரீதரன் விஷயத்தை மறைக்காமல் சுற்றி வளைத்து பேசாமல் நேராகவே கேட்டுவிட்டார். ராதா முதலில் பதில் கூறவே தயங்கினாள். பிறகு வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டு, வாஸ்தவம்தான் அண்ணா, அவரை எனக்கு பிடித்திருக்கிறது என்றாள். சரிதான் அம்மா, அந்த அவர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீட்டுக்கு வர சொல்லி அழைப்பதுதானே? ராதா தனக்குள் மெதுவாக சிரித்துக் கொண்டாள். ஆகட்டும் அண்ணா, சீக்கிரமே அழைத்து வருகிறேன். ஸ்ரீதரன் அறையை விட்டு வெளியே போனதும் ராதாவின் உற்சாகம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. மாசரே செல்வ பெண்ணே ராதே ராதோ என்று தொடர்ந்து பாட ஆரம்பித்தாள். அவள் செல்வ பெண் என்பதை நினைத்த போது அவள் மனம் இருமாப்பு அடைந்தது. தன்னை தேடி தன் மனதில் வருந்திருப்பவனை பற்றி விவரங்களை அறிய வந்த ஸ்ரீதரனுக்குத்தான் செல்வத் தங்கை நான் என்று நினைத்து ஆனந்தம் அடைந்தாள். சுமதி அன்று பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போதே சோர்வுடன் வந்தாள். நேராக மாடிக்கு சென்று கட்டிலில் படுத்துவிட்டாள் அவள். மணி 5:30 மேல் ஆகியும் சுமதி பள்ளிக்கூடத்திலிருந்து வரவில்லையே என்ற கவலையினால் பவானி தோட்டக்காரன் கோபாலனை விசாரித்தாள். மாலை 4:30 மணிக்கு சுமதி வந்துவிட்டதாக தெரிவித்தான் அவன். கோமதி துணிமணிகள் வாங்க கடைத்தெருவுக்கு சென்றிருந்தாள். பவானி உள்ளம் வாட மாடியில் சென்று பார்த்தாள். அங்கே கட்டிலில் படுத்திருந்தாள் சுமதி. மெதுவாக அவள் நெற்றில் கை வைத்து பார்த்தாள் பவானி. உடம்பு நெருப்பாக சுட்டது. லேசான முனகளுடன் சுமதி கண்ணை மூடி படுத்திருந்தாள். 4-5 நாட்களாக சரிவர சாப்பிடாமல் எதிலும் உற்சாகம் இல்லாமல் அவள் இருந்தது பவானிக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. இதை பற்றி கோமதியிடம் அவள் 2-3 தடவைகள் சொன்னாள். எல்லாம் சாப்பிடுவாள், இதற்கெல்லாம் ஒரு வைத்தியமா என்று கூறிவிட்டு கோமதி அலட்சியமாக இருந்து விட்டாள். பவானி கட்டிலில் கிடந்த போர்வையை எடுத்து உதறி சுமதிக்கு போர்த்து விட்டாள். கீழே சென்று சிறிது காஃபியை சுட வைத்து எடுத்து வந்தாள். மெதுவாக, சுமதி சுமதி இதை சாப்பிடு அம்மா, உனக்கு உடம்புக்கு என்ன என்று கேட்டாள். யாரோ கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல் இருந்தது சுமதி பேசிய வார்த்தைகள்.
அத்தை, எனக்கு தலையை வலிக்கிறது, எங்கோ போகிற மாதிரி இருக்கிறது அத்தை, டாக்டரை வரவழையேன். பவானி அவசரமாக டாக்டர் ஸ்ரீதரனை போனில் கூப்பிட்டாள். குழந்தைக்கு ஜுரம் அடிக்கிறது, 103க்கு மேலே இருக்கலாம், உடனே வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். காலையில் டாக்டரிடம் சுவாமிநாதன் ராதாவின் விஷயத்தை கூறினார். அன்று மாலையே அவர்கள் வீட்டுக்கு ராதா மூர்த்தி யாரும் எதிர்பாராத விதமாக அழைத்து வந்தாள். அண்ணா, இவர்தான் மூர்த்தி என்கிறவர் என்று கூறி அவன் வேலை பார்க்கும் அலுவலகத்தை பற்றியும் தெரிவித்தாள். டாக்டர் ஸ்ரீதரன் மூர்த்தியை ஒரு கணம் நிதானித்து நிமிர்ந்து பார்த்தார். உட்காருங்கள், நீங்கள் இருப்பது சென்னையிலா? பெற்றோர் எங்கே இருக்கிறார்கள் என்று விசாரித்தார். இதற்குள் சுவாமிநாதன் ஆவலை உருவாக அவசரத்துடன் ஹாலுக்கு வந்தார். ஆசையுடனும் ஆர்வத்துடனும் தான் வளர்த்த ராதாவின் கரம்பிடிக்க போகும் புருஷனை பார்த்தார். டாக்டர் ஸ்ரீதரனை பார்த்து புன்னூர்வல் பூத்த மூர்த்தி சுவாமிநாதனை பார்த்ததும் முகத்தை சுளித்து கொண்டான். ஆமாம், உங்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்களா? கல்யாண விஷயமாக யாரை கலந்து பேச வேண்டும்? விலாசம் கொடுங்கள், எழுதுகிறேன் என்று கேட்டார் ஸ்ரீதரன். மூர்த்தி ஒரு மாதிரியாக சிரித்தான். எனக்கு தாய் தந்தை இல்லை. மாமாவும் மாமியும் பசுமலையில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் நெருங்கிய உறவினர்கள். சரி, அவருக்கே எழுதுகிறேன். அதுவும் அவசியமில்லை. மாமா அநேகமாக என் விவகாரங்களில் தலையிட மாட்டார். உனக்கு பிடித்த பெண்ணாக வந்தால் சொல், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றுதான் சொல்லுவார். அப்போ உங்கள் மனசுக்கு எங்கள் ராதாவை பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார் டாக்டர் ஸ்ரீதரன். சிரித்துக் கொண்டு எதிரில் உட்கார்ந்திருந்த ராதாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. மேஜை மீது சிற்றுண்டி வைக்கப்பட்டிருந்தது. நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டும், தகுந்த இடத்தில் அவளை ஒப்பிடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் சுவாமிநாதன் மனதில் ஓயாமல் நினைத்துக் கொண்டிருந்தவர் வாயை திறந்தும் பல முறைகள் சொல்லியிருக்கிறார். கண் இமைப்பதற்குள் ராதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. அடுத்த 10 தினங்களுக்குள் அவளுக்கு கல்யாணமாகிவிடும். ஆனால் ராதா மாமியார் வீடு என்று போக தேவையில்லை. மூர்த்தி அவர்களுடனே இருந்து விடுவான் என்றெல்லாம் சுவாமிநாதன் நினைத்துக் கொண்டார். ராதாவும் அவர் கணவனும் தன்னுடனே இருப்பார்கள் என்பதில் அவருக்கு பரம திருப்தி. பலகாரத்தை சாப்பிடுங்கள் என்று உபசரித்தார் சுவாமிநாதன். ஹாலில் அவர்கள் சிற்றுண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் பவானி டாக்டர் ஸ்ரீதரனுக்கு போனில் அழைத்தாள். அவர் அவசரமாக எழுந்து உள்ளே சென்று தம் கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டார். நாகராஜன் வீட்டிலிருந்து போன் வந்திருக்கிறது. சுமதிக்கு ஜுரமாம். பவானி தான் போன் பண்ணியிருக்கிறாள். நான் அப்படியே இன்னும் சில நோயாளிகளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி மூர்த்தியிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினார் டாக்டர். பவானி என்கிற பெயர் மூர்த்தியின் மனதில் ஒருவித அதிர்ச்சியை தந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த காஃபியை பாதி அப்படியே வைத்துவிட்டு சிறிது யோசித்தான். சென்னை நகரிலே எத்தனையோ பவானிகள் இருப்பார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கூட அவன் நினைத்தான். இருந்தாலும் அந்த பெயர் அவன் மனதில் ஒருவித அச்சத்தையும் சலனத்தையும் உண்டாக்கியது. செல்வமும் தீரும் நிரம்பிய இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஏதாவது தடங்கள் நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினான் மூர்த்தி. என்ன யோசனை பலமாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே ராதா அவன் அருகில் வந்து நின்றாள். சுவாமிநாதன் ஏதோ அலுவலாக எழுந்து உள்ளே சென்று விட்டார். மூர்த்தியின் கம்பீரமான உருவத்தை பார்த்து பரவசம் எய்தினாள் அந்த பேதை பெண். அவனுடைய ஆழ்ந்த பார்வையும் கபட சிரிப்பும் அவள் மனதுக்குள் பிடித்து போயிற்று. அவன் மேல் உண்மையான அன்பு, அதாவது காதல் ஏற்பட்டது அவளுக்கு. காதலர்கள் இருவரும் அந்த வீட்டு தோட்டத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் வெகு நேரம். நாகராஜனின் வீட்டில் சுமதிக்கு டாக்டர் ஸ்ரீதரன் வந்து பார்த்தபோது ஜுரம் அதிகமாகத்தான் இருந்தது. மருந்து கொடுத்துவிட்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படியாக பவானியிடம் கூறினார் அவர். முதலில் சாதாரண ஜுரம் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள். 4-5 நாட்களுக்கு அப்புறம் ஜுரத்தின் வேகம் அதிகமாயிற்று. தன் நினைவை இழந்து படுக்கையில் கிழிந்த நார் போல் கிடந்த சுமதியை பவானியும் கோமதியும் நாகராஜனும் கவலையிடம் பார்த்தார்கள். ஸ்ரீதரன் டைபாய்டு ஜுரமாக இருக்கலாம் என்று அபிப்பிராயப்பட்டார். கோமதி வளவளத்து போய்விட்டாள். அவளுக்கு தலையை சுற்றி மயக்கம் வரும் போல் ஆகிவிட்டது. அதனால் ஒன்றும் பயமில்லை, 3வது வாரம் இறங்கிவிடும், பயப்படாதீர்கள் என்று தைரியம் கூறினார் டாக்டர். பவானியின் மனதில் சொல்ல முடியாத வேதனை நிரம்பியிருந்தது. வியாதிகாரர்களை படுக்கையில் படுக்க வைத்து சிருஷிகள் செய்யவே அவள் பிறந்தவள் போலும். கணவன் வாசுவை பல மாதங்கள் படுக்கையில் வைத்து பணிவிடை செய்தாள். அதன் பிறகு கோமதியை 3 மாதங்கள் வரையில் கவனித்துக் கொண்டாள். இப்பொழுது சுமதி கிடைக்கிறாள். இந்த பாழும் கையினால் யாருக்குமே ஒன்றும் நேரக்கூடாது என்று பவானி மனதுக்குள் குமைந்து போனாள். அப்பொழுது 2வது வாரம் ஆரம்பம். ஜுரம் மும்பரமாக இருந்தது. நோயாளியின் அருகில் அருந்து அள்ளும் பகலும் பணிபுரிய ஒருவர் தேவை என்பது டாக்டர் ஸ்ரீதரனின் அபிப்பிராயம். இதை அவர் கூறிய போது நாகராஜனும் கோமதியும் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்யும்படியாக அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஜுர வேகத்தில் பிதற்றும் போது கூட அந்த பெண் அத்தை அத்தை என்று அழைப்பதை கவனித்த டாக்டர் அருகில் இருக்கும் பவானியை பார்த்தார். ஏனம்மா, குழந்தை உங்களிடம் அதிக பிரியம் போல் தோன்றுகிறதே, உங்களால் அவளை கவனித்துக் கொள்ள முடியுமா, இல்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடலாமா என்று கேட்டார். பவானி நீர் நிறைந்த கண்களுடன் அவரை ஏறிட்டு பார்த்தாள். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய சொல்கிறீர்களோ அதன்படியே நடந்து கொள்கிறேன். குழந்தையை ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டாம் என்றாள். தம் தமையனின் குலவிளக்கு அணையாமல் இருக்க வேண்டும், அதே வீட்டிலேயே இன்பம் நிறைய வேண்டும் என்கிற எண்ணம் ஒன்றே பவானியை நர்ஸாக மாற்றியது. படித்து அவள் அந்த தொழிலுக்கு வராவிட்டாலும் மனதில் இருந்த அவளை அத்தொழிலை சீக்கிரம் கற்றுக்கொள்ளும்படி செய்தது. பவானி நோயாளியின் அறைக்கு அடுத்த தாழ்வாரத்தில் தனக்கென்று படுக்க அமைத்துக் கொண்டாள். மாடியை விட்டு அவள் கீழே போவதில்லை. பாலுவை கூட பாராமல் சுமதியின் அருகிலே இருந்து கவனித்து வந்தாள். ராதாவின் கல்யாண வைபவங்கள் அமர்க்கலமாக நடைபெற்றன.
பசுமலையில் இருந்து கல்யாணராமன் டாக்டர் ஸ்ரீதரனுக்கு கடிதம் எழுதியிருந்தார். பெண்ணும் பிள்ளையும் மனம் ஒப்பி கல்யாணம் செய்து கொள்கிறபடியால் பெரியவர்களாகி நாம் அதை உடனிருந்து நடத்த வேண்டியது ஒன்றுதான் செய்யக்கூடியது. மிகவும் சந்தோஷம், நாங்கள் அவசியம் வருகிறோம் என்று கடிதம் வந்தது. பிள்ளையை சேர்ந்தவர்களில் பெரியவர்களாக சிலர் இருக்கிறார்கள், பரவாயில்லை என்று சுவாமிநாதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த கல்யாண ஏற்பாட்டில் நாகராஜன் வீட்டார் கலந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எத்தனை இரவுகள் பவானி டாக்டர் ஸ்ரீதருடன் போனில் பேசினாள். குழந்தை தூங்காமல் ரொம்பவும் சிரமப்படுகிறாள், என்ன செய்வது என்று யோசனை கேட்டிருக்கிறாள். அவர் கூறியபடியே செய்ததாகவும் பதில் கூறுவாள் பவானி. இந்நிலையில் கோமதியும் நாகராஜனும் மனமிடிந்து உட்கார்ந்திருந்தார்கள். யார் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதே இவர்கள் வீட்டுக்கு தெரியவில்லை. 3வது வாரம் ஆரம்பித்த பிறகு சுமதியின் நிலையில் மாறுதல் ஏற்பட்டது. ஜுரம் தணிந்து கொண்டே வந்தது. கண்ணை விழித்து தன் அருகில் இருப்பவர்களை பார்த்தாள் அந்த பெண். ஜன்னல் ஓரமாக நின்று கவனித்த பாலுவை அவள் கண்கள் கவனித்தன. அத்தை அத்தை என்று பலகீனமான குரலில் கூப்பிட்டாள் அவள். பாலுவை நான் இனிமேல் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அத்தை. அவன் மனதை நோக வைத்தேன், அதற்கு அனுபவித்து விட்டேன் என்றாள். பெரிய பாட்டி மாதிரி அந்த 12 வயது பெண். பாலுவிற்கு அறைக்குள் ஓடிப்போய் சுமதியின் முகத்தை பரிவுடன் தடவி கொடுத்து ஆறுதல் கூற வேண்டும் என்று ஆசை. 2 அடி வைத்து முன்னால் வந்தவனை பவானி தடுத்தாள். பாலு, இந்த அறைக்குள் யாரும் வரக்கூடாதப்பா, ஒருத்திக்கு வந்து படுகிற பாடு போதும் என்றாள். நோயாளியை கவனிக்க வந்த டாக்டர் பவானி சொல்வதை கேட்டு சிறிது அப்படியே நின்றார். 3 வாரங்கள் வரையில் கருமமே கண்ணாக இருந்த பவானியை கவனித்தார் ஸ்ரீதரன். கொழு கொழுவென்றிருந்த அவள் கன்னங்களின் திரச்சில் சிறு வாட்டம் கண்டு சுருங்கியிருந்தது. அவளுடைய கருநீல விழிகள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தன. பவானி, இனிமேல் நீங்கள் உங்கள் உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டும். நோயாளி தூங்கும் போது நீங்கள் விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நன்றாக தூங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். குழந்தை இனிமேல் பிழைத்து விடுவாள் இல்லையா டாக்டர் என்று கேட்டாள் பவானி. பிழைத்து விடாள் அம்மா, உங்கள் கைராசி ரொம்பவும் நல்லது. புன் உருளுடன் இப்படி கூறிய டாக்டரின் முகத்தை பார்த்தாள் பவானி. தெளிவான அந்த முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து இருக்கிற மாதிரி தோன்றியது. அங்கிருந்த பேஷனில் கை அலம்பிக் கொண்டே பவானி கொடுத்து துண்டை வாங்கி கைகளை துடைத்துக் கொண்டார் அவர். பொறுமையும் அன்பும் அழகும் உருவான அந்த பெண்ணினுடைய சோக சித்திரையை அவர் மலர் ஆராய்வதில் சிறிது நேரம் சென்றது. இந்த பெண்ணின் வாழ்க்கை இப்படியே கழிய வேண்டியதுதானா? தமையன் வீட்டுக்கு உழைக்கிறாள், தனக்காக எல்லா பிறருக்கு உழைக்கும் உழைப்பில் இன்பம் காணுகிறாள். பவானியின் உள்ளம் எவ்வளவு விசாலமானது! மாசு மறுவற்று இருக்கும் இந்த உள்ளத்தில் தனக்கு என்கிற எண்ணமே இருக்காதா? எத்தனை பெண்கள் இந்த பவானியை போல நம் நாட்டில் இருக்கிறார்கள்? பெண் என்றால் தாகம் என்பதுதான் பொருளோ? கையை மறுபடி அழுத்தி துடைத்துக் கொண்டே நிற்கும் ஸ்ரீதரின் முகத்தை பார்த்த பவானி டாக்டர் என்று அழைத்தாள். பவானி, உங்களுடன் நான் சாவகாசமாக சில விஷயங்கள் பேச வேண்டும். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். அடுத்த திங்கட்கிழமை ராதாவுக்கு கல்யாணம். பத்திரிகை வரும், நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். அதற்குள் சுமதிக்கு உடம்பு சரியாகிவிடும். ஆனால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது என்றார் ஸ்ரீதரன். அதன் பிறகு 2-3 நாட்கள் வரையில் அவர் வரவில்லை. கல்யாண பத்திரிகை மட்டும் வந்தது. மேஜை மீது கிடந்த அந்த பத்திரிகையை எடுத்து பார்த்தாள் பவானி. சௌ ராதாவை சி சாம்பமூர்த்திக்கு விவாகம் செய்து வைப்பதாக இருந்தது. பிள்ளையின் காலஞ்சென்ற தகப்பனாரின் பெயர் மட்டும் காணப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி குறிப்பிட வேண்டும். மூர்த்தி வேலை பார்த்து வந்த ஸ்தாபனத்தை பற்றி பவானிக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே சாம்பமூர்த்தியும் மூர்த்தியும் ஒருவர்தான் என்கிற சந்தேகம் பவானிக்கு ஏற்படவே இல்லை. அன்று மாப்பிள்ளை அழைப்பு. வீட்டிலே எதுவாக இருந்தாலும் ஸ்ரீதரன் டிஸ்பென்சரிக்கு போகாமல் இருக்க மாட்டார். அன்று காலையிலும் அவர் டிஸ்பென்சரிக்கு போகும்போது நாகராஜன் வீட்டுக்கு வந்தார். அவசரமாக கூடத்தில் நின்று கொண்டே, வீட்டில் யாரும் பெண்கள் பெரியராக இல்லை, இருந்தால் வந்து அழைத்திருப்பார்கள். நீங்கள் எல்லோரும் அவசியம் கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். இரவு 7 மணிக்கு மேல் மாப்பிள்ளையை ஊர்வலமாக காரில் அழைத்து வந்தார்கள். நாகராஜன் வீட்டு வழியாக ஊர்வலம் வருவது தெரிந்ததும் பவானியும் கோமதியும் இருவரும் மாடியில் இருந்து ஊர்வலத்தை பார்த்தார்கள். ஊர்வலம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அருகில் வர வர பவானி மணமகனை கூர்ந்து கவனித்தாள். பசுமலையில் சுமார் 2 வருஷங்களுக்கு முன்பு பார்த்த மூர்த்தியேதான் இவன். ஆஹா, மனித வாழ்க்கையில் தான் எத்தகைய அதிசயங்கள் நடைபெறுகின்றன. இதில் மூர்த்திக்கு ஏற்பட்ட அதிர்ஷ்டம்தான் என்ன? பணக்கார இடத்தில் படித்த அழகிய யுவதியை கைபிடிக்கும் பாக்கியம் இவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு அதிசயமான விஷயம்! டாக்டர் ஸ்ரீதரன் இந்த மாப்பிள்ளையை எங்கே தேடி பிடித்தார் என்றெல்லாம் எண்ணி வியந்தாள் பவானி. பவானி, மாப்பிள்ளையை நன்றாகத்தான் இருக்கிறான் என்று கோமதி தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தாள். ஊர்வலம் மெல்ல நகர்ந்து போய் கொண்டிருந்தது. கூடத்தில் பார்வதி அம்மாளின் தலை தெரிந்தது. பசுமலையில் தன்னிடம் தாயை விட அன்பாக இருந்த அந்த அம்மாளை பார்த்து பேச வேண்டும் என்று பவானி ஆசைப்பட்டாள். கல்யாணராமன் ஸ்ரீதருடன் பேசி சிரித்தவாறு சென்றார். இடையில் ஜெயஸ்ரீ பட்டு பாவாடையும் தாவணியும் அணிந்து இவர்கள் வீட்டுக்கு வந்தாள். நேராக மாடிக்கு வந்து, மாமி, சுமதி எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தாள். அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு அடுத்த அறையில் உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்த பாலுவை பார்த்தாள். பாலு முன்னை விட இப்போது உயர்ந்து இருந்தான். பாலு, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாயேன் என்று அழைத்த ஜெயஸ்ரீயை ஏறிட்டு பார்த்தான் அவன். ஜெயஸ்ரீயும் வளர்ந்துதான் இருந்தாள். உங்கள் வீட்டு கல்யாணத்திற்கு வந்தால் என்ன தருவாய் ஜெயஸ்ரீ?
ஆமா, குறும்ப பாரு. கல்யாணத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? லட்டும் பாயாசமும் கிடைக்கும். நாளைக்கு உனக்கும் சுமதிக்கும் கல்யாணம் ஆகும்போது எனக்கு என்ன தருவாய்? பின்னில் வைத்து பின்னப்பட்டிருந்த பட்டு குஞ்சங்களை முறுக்கியபடி சிரித்துக் கொண்டே கேட்டாள் ஜெயஸ்ரீ. குழந்தைகளின் பேச்சுக்கு அர்த்தம் கிடையாதுதான். இருந்தாலும் அறைக்குள் இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த பவானிக்கு ஜெயஸ்ரீ கூறியதை கேட்டதும் ஆனந்தம் பொங்கியது. இதற்குள்ளாக ஜெயஸ்ரீயை காணவில்லை என்று ஊர்வலத்தில் யாரோ தேடினார்கள். சிறுகடித்து பறந்து செல்லும் பட்டாம்பூச்சியைப் போல் துள்ளி ஓடும் ஜெயஸ்ரீ ஜன்னல் வழியாக பாலு கவனித்தான். ஜெயஸ்ரீ அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நல்ல பெண் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன். கல்யாண வீட்டில் சாப்பிடும் கூடத்தில் ஒரு அறையில் பவானி, கல்யாணராமன் பார்வதியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். உங்கள் மருமகன் அதிர்ஷ்டக்காரர். நல்ல இடத்தில் பெண் கிடைத்தது. டாக்டர் ஸ்ரீதரனை போல் நல்ல மனிதர்கள் அநேகர் இருக்க மாட்டார்கள் என்றாள் பவானி. கிடைத்ததை வைத்துக் கொண்டு நன்றாக வாழ்ந்தானால் அவனுக்கு சுகம் உண்டு என்றார் கல்யாணராமன். படித்த பெண்ணாயிற்றே, புருஷனை திருத்திக் கொண்டு போகிறாள் என்றாள் பார்வதி. எல்லோரும் மிகவும் தனிந்த குரலில் பேசினார்கள். பவானி மூர்த்தியை பற்றி பசுமலையிலேயே அவர்களிடம் ஒன்றும் சொல்லியதில்லை. அவர்களும் பேசியதில்லை. இத்தனை நாட்களைப் போல் மூர்த்தி ஒண்டிக்கட்டை அல்ல. இல்வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கண்டுதான் ஆக வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானித்தார்கள். கல்யாணம் இனிதாக நடந்து முடிந்தது. கல்யாண வீட்டில் பவானி பார்வதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த சுவாமிநாதன் அவளை தனியாக அழைத்து கேட்டார். ஏனம்மா, இவர்கள் உனக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களா? நம் வீட்டு மாப்பிள்ளையையும் உனக்கு தெரியுமா என்று விசாரித்தார். பிள்ளையாண்டான் எப்படி என்று கேட்டார். பவானி தயக்கத்துடன் பதில் கூறினார். ஏற்கனவே பசுமலையில் எனக்கு தெரிந்தவர்கள்தான். மூர்த்தியை பற்றி நான் என்ன சொல்ல இருக்கிறது? மனிதன் புனிதமே உருவானவன் என்றோ குற்றங்களையே செய்ய மாட்டான் என்றோ நாம் நினைப்பது தவறு. பல்வேறு சந்தர்ப்பங்கள் அவனை குற்றவாளி ஆக்குகின்றன. அவன் திருந்தி வாழவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ராதா படித்த பெண். கணவனை ஒழுங்கான பாதைக்கு அவள் திருப்பலாம். இல்லாவிடில் மூர்த்தியை இதற்குள் திருந்தி இருக்கலாம். நடந்தது நடந்து விட்டது. குற்றச்சாட்டுகளையும் குழப்பங்களையும் அதிகப்படுத்தாமல் மூடிக்கொண்டு போவதுதான் நல்லது என்றாள். சுவாமிநாதன் பரந்த நோக்கம் கொண்ட அந்த பெண்ணை பற்றி வியப்பும் திகைப்பும் கொண்டார். பவானியிடத்தில் அவர் கலாதி விசுவாசம் மரியாதையும் ஏற்பட்டன. கல்யாணம் நடந்து முடிந்ததும் மூர்த்தி ராதாவை அழைத்துக் கொண்டு பல ஊர்களுக்கும் சென்று வந்தான். நாடகத்தில் பார்த்த பெண்ணை மணந்து கொண்ட அவன் சாமர்த்தியத்தை கோபி மெச்சிக் கொள்ளாமல் இல்லை. ராதாவுக்கு கல்யாணம் நடந்ததில் வக்கீல் வேதாந்தமும் டாக்டர் காமாட்சியும் சந்தோஷப்பட்டார்கள். சுவாமிநாதன் வேதாந்தத்தினிடம், சமயத்தில் நீங்கள் எச்சரிக்காமல் இருந்திருந்தால் ராதாவின் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறியிருக்குமோ என்று கூறினார். நல்லதொன்றை செய்ய 4 பேர்களுடைய தயவு எப்படி பயன்படுகிறது என்பதை கண்டு கொண்டார் அவர். ஒரு தோட்டம் இருக்கிறது. அதில் உயர்ந்த ஜாதி மாமரம் ஒன்று உண்டு. அம்மரத்தில் அபூர்வமாக அந்த வருஷம் 4-5 பழங்கள் தான் பழுத்தன. காய்கள் சிறியவாக இருந்த முதற்கொண்டே மரத்தின் சொந்தக்காரர் அந்த பழத்தின் சுவையை அனுபவிக்க ஆளுடன் இருக்கிறார். அணிற்பிள்ளைகள் கடித்து போடாமல் பார்த்துக் கொள்கிறார். காய்கள் மஞ்சள் நிறம் காணும் போது கட்டும் காவலம் அதிகமாகிறது. கடைசியாக பழம் சாப்பிடுவதற்கு தயாராக இருப்பதாக தோட்டக்காரன் கூறுகிறான். அவன் பறித்து வந்து கொடுத்த பழங்களை கடவுளுக்கு படைத்து விட்டுதான் அவர் உண்கிறார். அதன் சுவையை பூராவும் அவரால் அனுபவிக்க முடிகிறது. இதை போலத்தான் இல்லற வாழ்வும் இருக்கிறது. மகனோ மகளோ தகுந்த வயதை அடைந்ததும் பெற்றோர் மனமுடித்து வைக்கிறார்கள். காதலனும் காதலியும் மனம் விட்டு ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு சட்டென்று பெரியவர்கள் சந்தர்ப்பம் அளிப்பதில்லை. கல்யாணம் முடிந்தவுடன் ஆடிக்கு மருமகனை அழைக்கிறார்கள். பிறகு தீபாவளி வருகிறது. பின்னர் தைப்பொங்கல் வருகிறது. கணவனும் மனைவியும் படிப்படியாக மனம் விட்டு பழகுகிறார்கள். அன்பு நிதானமாக மாம்பழத்தின் சுவையை போல வளருகிறது. ராதாவும் மூர்த்தியும் கல்யாணம் பண்ணி கொண்ட விதமே அலாதியானது. 10-12 வருஷங்கள் தம்பதிகள் பழக வேண்டிய முறையில் 6 மாதங்களில் அவர்கள் பழகினார்கள், பேசினார்கள். சீ, வாழ்க்கை என்பது இதுதானோ? இதற்குத்தான் கல்யாணம் என்கிற கால்கட்டை கட்டி கொண்டோமோ என்று மூர்த்தி பல தடவைகள் நினைத்தான். ராதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணமாகி 7-8 மாதங்களுக்குள் மூர்த்தி நடத்தையில் பல மாறுதல்களை கண்டாள் ராதா. மாதம் அவன் சம்பளத்துக்கு அந்த வீட்டில் செலவு இல்லை. அவனுடைய தேவைகள் அனைத்தையும் ராதா கவனித்துக் கொண்டாள். அவனுக்கென்று பிரத்யேகமான அறை. அந்த அறைக்கு அடுத்தாற்போல் தானம் செய்ய அறை இருந்தது. மாடியிலேயே சகல வசதிகளும் நிரம்பி இருந்தன. சாப்பிடும் போது சில நாட்களில் மூர்த்தி கீழே வருவான். அவன் அதிகமாக தன் மைத்துனர் ஸ்ரீதரனுடன் பேசுவதில்லை. இருவரும் வெளியே செல்லும் போது தோட்டத்தில் சந்தித்துக் கொள்வார்கள். ஆபீஸுக்கு கிளம்பி ஆயிற்றா என்று சிரித்தவாறு ஸ்ரீதரன் கேட்பார். மூர்த்தி புன்னையுடன் தலையை ஆட்டிவிட்டு போய்விடுவான். இப்படியே 1 வருஷம் ஆயிற்று. மூர்த்தியின் நடத்தையில் அவ்வப்போது சில மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்தன. அடிக்கடி பம்பாய்க்கும் கல்கத்தாவுக்கும் அவன் பணம் அனுப்பி வருவது ராதாவுக்கு தெரிந்தது. அங்கே உறவினர் யாருமே இல்லையே, இவர் யாருக்கு பணம் அனுப்புகிறார் என்று யோசித்து பார்த்தாள் அவள். மூர்த்தி குளிப்பதற்கு போயிருந்த போது அவன் சொக்காய் ஜேபில் இருந்த சில முக்கியமான காகிதங்களை எடுத்து பார்த்தாள். 4-5 மணியாடர் ரசீதுகள் இருந்தன. பம்பாய்க்கு 2ம் கல்கத்தாவுக்கு 3ம் அனுப்பப்பட்டிருந்தன. பம்பாயிலிருந்து வந்த ரசீதுகளில் தமயந்தி என்றும் ரோஹிணி என்றும் கையெழுத்துகள் காணப்பட்டன. கல்கத்தாவில் ஒரு புடவை கடையின் பெயர் மற்றொரு ரசீதில் காணப்பட்டது. இன்னொன்றில் நகைக்கடையின் பெயர். ராதா பிரமை பிடித்தவள் போல் நின்றாள். தன்னுடைய படிப்பு, அழகு, சாதுரியம் யாவையும் ஒரு சூதாடியிடம் பணயம் வைக்கப்பட்டது போல இருந்தது.
வெளியூரிலும் இவருக்கு பெண்களிடம் சிநேகமா? ராதா தன்னை சுதாரித்துக் கொண்டாள். அவசரப்பட்டு வெளியே சொன்னால் விஷயம் ஆபாசமாகிவிடும். அவர் போக்கில் விட்டு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தாள். அன்று இரவு மூர்த்தி வீடு திரும்பும் போது மணி 11க்கு மேல் ஆகிவிட்டது. சுவாமிநாதன், உன் புருஷனை இன்னும் காணவில்லையே, எங்கே போயிருக்கிறான் என்று ராதாவை விசாரித்தார். எங்கே போனாரோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தூக்கம் வந்தால் போய் தூங்குங்கள். ராதாவுக்கு திரும்ப திரும்ப காலையில் பார்த்த ரசீதுகளின் நினைவே வந்தது. சபலம் நிறைந்த ஒரு ஆணின் மனதை பற்றி பெண்ணால் என்ன புரிந்து கொள்ள முடியும்? வண்டின் குணத்தை மலர்கள் புரிந்து கொண்டிருந்தால் மறுநாள் அந்த வண்டை தங்களிடம் அணுக விடுமா என்ன? கடைசியாக மூர்த்தி வீடு திரும்பினான். நேராக தன் அறைக்குள் சென்று சோஃபாவில் உட்கார்ந்தான் அவன். வாசற்படியில் நின்று அவனை பார்த்து, என்ன சாப்பிட வருகிறீர்களா என்று மட்டுமே கேட்டாள் ராதா. அவன் தன் இரு கைகளால் தலையை தாங்கி பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். பதில் ஒன்றும் பேசவில்லை. ராதா உள்ளே வந்தாள். என்ன இது, இரவு 12 மணி வரையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் என் அண்ணா என்ன நினைத்துக் கொள்ள மாட்டார்? நாம் இருக்கிறது அவர் வீட்டில் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். நீ சொன்ன பிறகுதான் தெரிகிறது யார் வீட்டில் இருக்கிறோம் என்று. ஏதேது பேச்சு ஜோராக வருகிறது. கணவனுக்கு கோபம் வந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் ராதா. சற்றென்று தணிந்து போனாள். ஆமாம், உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவின் பிடியில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். எப்படி என்று ஒன்றும் புரியாதவனைப் போல கேட்டான் அவன். முதலில் சாப்பிட வாருங்கள், அப்புறம் பேசலாம். சாப்பிட்ட பிறகு இருவருமே முன் பேசியவற்றை அடியோடு மறந்து போனார்கள். தமயந்தியும் ரோஹிணியும் யார் என்று அவனை கேட்டுவிட பல முறைகள் முயன்றாள் ராதா. கேட்டிருக்கலாம், கேட்பதில் தவறில்லை. ஆனால் வீட்டிலே சுவாமிநாதன் இருந்தார். மாடியின் இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதரன் படுத்திருந்தார். தோட்டத்தில் குடிசில் ராமையா படுத்திருந்தான். இவர்கள் எல்லோருக்கும் இந்த விஷயங்கள் தெரிந்துவிட்டால் என்ன செய்வது? 1க்கு 10 கற்பனை கலந்து அவை கோடம்பாக்கம் முழுவதும் பரவுமே. கௌரவமும் கண்ணியமும் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீதரனின் தங்கை புருஷன் ஸ்ரீலோலன் என்று எல்லோருக்கும் ஏசுவார்களே என்றுதான் ராதாவின் வாய் அடைத்து கிடந்தது. உள்ளம் குமுற ஆரம்பித்தது. மூர்த்தி தூங்கிய பிறகு கூட அவளுக்கு தூக்கம் வரவில்லை. வெகு நேரம் வரையில் விழித்திருந்து விட்டு தூங்க போனாள் ராதா. அதிகாலையில் படுக்கை விட்டு எழுந்து கீழே இறங்கி வந்த ஸ்ரீதரன் சுவாமிநாதனை பார்த்து, இரவு மூர்த்தி எத்தனை மணிக்கு வந்தான்? விளக்கு வெகு நேரம் வரையில் எரிந்து கொண்டிருந்ததே என்று விசாரித்தார். சுவாமிநாதன் தயக்கத்துடன் பேசாமல் இருந்தார். பிறகு மெதுவாக, நான் தூங்கிவிட்டேன். 11:30 மணிக்கு மேல் இருக்கும். 4-5 மாசங்களாக அந்த பிள்ளை இப்படித்தான் கண்ட வேலையில் வருகிறான் என்றார். ஸ்ரீதரன் சிறிது நேரம் யோசித்தபடி நின்றார். இதையெல்லாம் நம் காதில் போட்டுக் கொண்டால் நன்றாக இராது, பார்க்கலாம் என்று கூறியவர் தம் அலுவல்களை கவனிக்கச் சென்றார். பல மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீதரன் பவானியிடம், உங்களிடம் சில விஷயங்கள் தனியாக பேச வேண்டும் என்று தெரிவித்தார் அல்லவா? அதன் பிறகுதான் ராதாவுக்கு கல்யாணம் நடந்தது. புது மாப்பிள்ளை வந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் திளைத்தார் ஸ்ரீதரன். 2 மாதங்கள் ஜெயஸ்ரீயுடன் வெளியூர்களுக்கு சென்றிருந்தார் அவர். திரும்பி வந்ததும் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் வேலைகளில் ஈடுபட்டார். அப்பொழுதெல்லாம் 1-2 தடவைகள் தான் பவானியை அவர் பார்க்க நேர்ந்தது. அப்பொழுதெல்லாம் அவருக்கு அவளிடம் நிதானமாக பேச சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அன்று என்னவோ அவருக்கு ஒழிவாக இருந்தது. மாடியில் ராதாவும் மூர்த்தியும் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஜெயஸ்ரீ தோட்டக்காரன் ராமையிடம் செடிகளை பார்த்து கொண்டிருந்தாள். சுவாமிநாதருக்கு உடம்பு முன்னை போல் இல்லை. வேலைகளை முடித்து விட்டால் படுத்து தூங்க போய்விடுவார் அவர். ஸ்ரீதரன் தெரு வராண்டாவில் சோஃபாவில் உட்கார்ந்து யோசனையில் மூழ்கியிருந்தார். கல்யாணத்துக்கு முன்பே ராதா அவரிடம் நெருங்கி பழகுவதில்லை. இப்போது அவள் தன் அண்ணாவுடன் அதிகமாக பேசி எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டன. ஜெயஸ்ரீ வளர வளர தகப்பனாரிடம் பிரத்யேக மரியாதை காண்பித்தாள். ஏதாவது கேட்டால் மாத்திரம் பதில் கூறுவது, இல்லாவிட்டால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாள். டாக்டர் காமாட்சியை பார்த்து சிறிது நேரம் பேசி வரலாம் என்று நினைத்தார். அவர் அன்று கிராமம் சேவியா சங்கத்தில் பேச போவதை கூறியதும் நினைவுக்கு வந்தது. எங்கே போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பவானியின் வீட்டு கோபாலன் தன் குழந்தை எடுத்துக்கொண்டு ராமாயாவை பார்க்க வந்தான். டாக்டரை அங்கு பார்த்துவிட்டு வணக்கம் செலுத்தினான். ஏனப்பா, உன் குழந்தையா, என்ன பெயர் வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார் ஸ்ரீதரன். நடராஜன் என்று பெயர். பவானி அம்மா தான் வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பெயரிலேயே ஒரு பைத்தியம். நல்ல பெயர்தான் அப்பா என்று கூறிவிட்டு டாக்டர் பவானின் வீட்டுக்கு கிளம்பினார். பல மாதங்களுக்கு முன்பு தான் சொன்னதை நினைத்து கொண்டு. நாகராஜன் வீடு நிசப்தமாக இருந்தது. அன்று தம்பதி இருவரும் ஏதோ சினிமாவுக்கு போயிருந்தார்கள். அதற்கு முன்பாக ஏகப்பட்ட தகராறுகள், சில்லறை சண்டைகள். மண்ணை அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு போய்விட்டு வாயேன் அண்ணா என்று பவானி கோமதிக்காக பரிந்து பேசினாள். நீதான் போயேன் மண்ணியை அழைத்துக் கொண்டு. நான் பிசினஸ் விஷயமாக ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்றான் அவன். பவானி பக்கென்று சிரித்தாள். நல்ல பிசினஸ். பணம் எதற்கண்ணா சம்பாதிப்பது? வாழ்க்கை அனுபவிக்கதானே. நாகராஜன் தன் 7 நாற்காலில் இப்படியும் அப்படியுமாக 3 முறைகள் சுழற்றினான். இப்போது நாம் என்ன பணத்தை சம்பாதித்து அனுபவிக்காமல் தான் இருக்கிறோமோ. மேலே மின்சார விசிறி சுழல்கிறது. கூடத்தில் ரேடியோ பாடுகிறது. ஃபிஜிரேட்டர் வாங்கி போட்டிருக்கிறேன். வைர நெக்லஸ் வாங்கி இருக்கிறேன். ஆமாம், இத்தனையும் வைத்துக்கொண்டு சிறைவாசம் பண்ண சொல்கிறீர்களாக்கும். 4 இடங்களுக்கு போய் வந்தால்தான் மனசுக்கு தெம்பு. எங்கே, என்னை பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறதே வடபழனி ஆண்டவன் கோவில். ஒரு நாளாவது எதற்காவது போனதுண்டா? நீங்கள் திருவண்ணக்கேலியில் மெரினாவுக்கு ஒரு நாள் போயிருக்கிறீர்களா? ஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் யாருக்கு வேணும் இங்கே என்று பேசினாள் கோமதி.
நாகராஜன் சிரித்தான். அடடே, வக்கீல் வேதாந்தம் தம் பிராக்டிஸை விட்டுவிட்டாராம். அவருக்கு பதிலாக நீ போகிறாயா கோர்ட்டுக்கு? எல்லா வேலைகளுக்கும் தான் நீங்கள் போகலாமே இந்த காலத்தில் என்று கேட்டான். மறுபடியும் மனைவியிடம் அவன் பிடிவாதம் தோற்றது. அன்று அவர்கள் சுமதி, பாலு இருவரையும் அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு போனார்கள். தெருவில் கார் வந்து நின்றது. ஸ்ரீதரன் இறங்கி உள்ளே வந்தார். கூடத்தில் பவானி மட்டும் உட்கார்ந்திருந்தாள். டாக்டரை பார்த்ததும் எழுந்து நின்று உள்ளே வரும்படி அழைத்தாள். ஸ்ரீதரன் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். சிறிது நேரம் வரையில் பேசாமல் இருந்துவிட்டு எங்கே ஒருத்தரையும் வீட்டில் காணோம் என்று கேட்டார். அண்ணாவும் அண்ணியும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள். பாலு எப்படி இருக்கிறான்? முன்னை போல அவன் எங்கள் வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவதில்லை. பெரியவனாகி விட்டான் இல்லையா என்று விசாரித்தார் அவர். ஆமாம், அவன் பசுமலையில் இருந்தபோது என்னை என்ன பாடுபடுத்தி வைத்தான். சதா சண்டைதான். இப்பத்தான் 1 வருஷமா ரொம்பவும் சாதுவாக போய்விட்டான். படிப்பில் அக்கறை ஏற்பட்டிருக்கிறது. வயசாகி கொண்டு வருகிறது பாருங்கள். இனிமேல் புத்திசாலியாக மாற வேண்டியதுதானே. பவானிக்கு டாக்டர் ஸ்ரீதரன் தன் மகனை புத்திசாலி என்று கூறியதில் ஆனந்தம் ஏற்பட்டது. பெயரும் புகழும் பெற்றுள்ள அவர் ஒரு குணவான். நல்ல வருமானமும் இஷ்டப்படி வாழ சுதந்திரமும் இருக்கும் போதும் டாக்டர் ஸ்ரீதரன் கட்டுப்பாடுடனே வாழ்ந்து வந்தார். எந்த பெண்ணையும் தாயாகவும் சகோதரியாகவும் காணும் பக்குவமான மனநிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவரின் வாயால் பாலுவை புத்திசாலி என்று அழைப்பது ஒரு ஆசை மாதிரி இருந்தது அவளுக்கு. கூடத்தில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது. பவானி கையில் இருந்த புத்தகத்தை புரட்டிக் கொண்டே இருந்தாள். என்ன படித்துக் கொண்டிருந்தீர்கள்? காரைக்கால் அம்மையாரின் சரிதம். பக்தியால் பரமனுடன் பேசி மாங்கினி பெற்றவர்களின் மனசை பற்றி, பண்பை பற்றி வியந்து கொண்டே இருந்தேன். எனக்கு இந்த பையன் இராமல் இருந்தால் நான் எங்காவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருப்பேன். அவளுடைய நீல நிற விழிகள் ஹாலில் இருந்த புத்தர் சிலை மீது பதிந்து இருந்தன. அம்மா பவானி என்று அழைத்தார் டாக்டர் ஸ்ரீதரன். உங்களுடைய உயர்ந்த நோக்கங்களும் உன்னத லட்சியங்களும் போற்றப்பட வேண்டியவை. இருந்தாலும் ஆண்டவனின் காரைக்கால் அம்மையாரை போல் பக்தி செலுத்தி அதற்கேற்ற முறையில் வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்வது இந்த காலத்தில் முடியாது. ஒரு இளம்பெண், அழகானவள், துணையற்றவள் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருந்தால் ஆபத்துகள் வருவது நிச்சயம். துணையில்லாதவன் என்னும் போதே சமூகம் அவளை சாதாரணமாக பார்ப்பதில்லை. அனுதாபத்துடன் பார்க்கிறது, சுயநலத்துடன் பார்க்கிறது என்று கூட சொல்லலாம். ஆண்டவனிடம் செலுத்தும் பக்திக்கு சமமாக ஒன்று இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவிகள் புரிவது, பிறர் இன்னல்களை நம்முடையதாக பாவித்து அவர்களுக்கு சேவை புரிவது. இதிலே மனசுக்கு மகத்தான ஆறுதல் கிடைக்கும். அதற்கு உதாரணமாக நான் இருக்கிறேன். மனைவி இழந்து 15 வருஷங்கள் ஆயின. இருந்தும் எனக்கு மனசிலே ஆறுதல் இருக்கிறது. வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது. காரணம், பிறருக்கு சேவை செய்வது என்று வாழ்க்கையின் லட்சியமாக இருப்பதால் தான். பவானி பணிவுடன் எழுந்து நின்றாள். டாக்டர், அன்றொரு நாள் என்னிடம் ஏதோ பேச ஆசைப்படுவதாக கூறினீர்களே? அதைதான் கேட்க வந்தேன் அம்மா. நாகராஜனிடமே இதை பற்றி கேட்க இருந்தேன். அவர் ஊரிலேயே இருப்பதில்லை. ராதாவின் கல்யாணத்தன்று அவரை பார்த்தேன். மறுபடி பார்க்க முடியவில்லை. சுமதிக்கு ஜுரம் வந்தபோது நீங்கள் நர்ஸாக பணிபுரிந்த போது என் மனதை விட்டு நீங்கவில்லை. தமையன் குழந்தையை காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் இம்மாதிரியான சேவையை பெற எத்தனையோ குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் நர்ஸ் தொழிலுக்கு படிக்க கூடாது? ஸ்ரீதரன் தாம் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டார். பவானி கொஞ்சம் நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாள். தமையன் குளவிலுக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்று அன்று நினைத்தாள் அவள். அம்மாதிரி எத்தனை குளவிலுக்குகள், தாய்மார்கள், குடும்ப தலைவர்கள் ஆஸ்பத்திரிகளில் வியாதியுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையிலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்வது எவ்வளவு மகத்தானது என்று சிந்தித்து பார்த்தாள் பவானி. டாக்டர் அண்ணாவிடம் கேட்டு சொல்கிறேன். அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அவள். டாக்டர் ஸ்ரீதரன் காரில் வீட்டுக்கு திரும்பும் போது மனநிறைவுடன் திரும்பினார். பவானியை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் அவர் மனதில் ஏற்பட்டது. டாக்டர் ஸ்ரீதரனின் யோசனைகளை பவானி தன் தமையனிடமும் மண்ணியிடத்திலும் தெரிவித்தாள். தனக்கும் அதில் ஆவல் இருப்பதாக சொன்னாள். இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க நாகராஜன் ஸ்ரீதரனின் வீட்டுக்கு சென்றான். அவளுடைய பணம் 5,000 என்னிடம் இருந்தது. அது இப்பொழுது 10,000 வளர்ந்திருக்கிறது. அதில் கிடைக்கும் வட்டியை கூட நான் அவளுக்காக செலவழிப்பதில்லை. எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். பாலுவின் படிப்பின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவள் வேலைக்கு போய் தான் ஆக வேண்டும் என்பதில்லை. எவ்வளவு வசூலுடன் சந்தோஷமா இருக்கலாம் என்றான் நாகராஜன். தமிழன் பவானியும் சென்றிருந்தாள். அண்ணா, உன்னுடன் இருப்பதில் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. மற்ற பெண்களுக்கு குடும்பம், குழந்தைகள் என்றெல்லாம் கடமைகள், இன்பங்கள் இருக்கின்றன. என்னுடைய மனசிலேயே சூன்யம் நிறைந்து போகாமல் இருக்கவே இப்படி என் பொழுதை கழிக்க விரும்புகிறேன் அண்ணா என்றாள் பவானி. நாகராஜன் எந்த விஷயத்தையுமே ஆழ்ந்து நோக்குபவன் அல்ல. ஆகவே தங்கையின் அபிப்பிராயத்தை ஆமோதித்தான். அடுத்த சில நாட்களில் பவானி நர்சிகள் கல்லூரிக்கு சேர்ந்தாள். முதல் நாள் அவள் கல்லூரியில் இருந்து திரும்பியதும் சுமதி அத்தையின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னென்ன புத்தகங்கள் படிக்கிறாள், நோட்டு புத்தகங்கள் எத்தனை வாங்கியிருக்கிறாள் என்று அறியும் ஆவலுடன் கூடத்தில் உட்கார்ந்து இருந்தாள் அந்த பெண். அவள் எதிர்பார்த்தபடி பவானி ஒரு சுமை புஸ்தகங்களை தூக்கி கொண்டு வரவில்லை. அத்தை, பெரிய வகுப்பிலே படித்தால் புத்தக சுமை குறைந்து போகுமா என்று விசாரித்தாள். ஏனம்மா அப்படி கேட்கிறாய்? தினம் 2-3 புத்தகங்களை கொண்டு போனால் போதும். அவசியமானவற்றை நோட்டு புத்தகம் ஒன்றில் குறித்து கொண்டு வருவேன் என்றாள் பவானி சிரித்துக்கொண்டு.
எனக்கு இருக்கும் புத்தகங்களை சுமந்து கொண்டு போயேன், என் முதுகு வளைந்து விட்டது அத்தை என்று கூறி முதுகை வளைத்து அவள் எதிரில் நடந்து காண்பித்தாள் சுமதி. கூடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். கோமதி உள்ளே இருந்து பவானிக்கு சிற்றுண்டியும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்தாள். பவானி அந்த வீட்டுக்கு வந்த பிறகு கோமதியின் குணத்தில் பல மாறுதல் ஏற்பட்டு விட்டன. படிப்படியாக அவளிடமிருந்த சோம்பல் நீங்கிவிட்டது. தான் ஒரு நோயாளி என்று சதா டாக்டரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தவள் இப்போது தெம்புடன் இருந்தாள். வீட்டில் ஓடி ஆடி வேலைகளை செய்வதால் உடலுக்கு தெம்பும் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுவதை உணர்ந்தாள். பவானிக்கு மண்ணின் திறமையை பார்க்கும் போது சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. சிற்றுண்டு சாப்பிட்டு முடித்த பிறகு உடைமாற்றிக் கொண்டு கொள்ளையில் மலர்ந்திருந்த மலர்களை மாலையாக தொடுத்து படங்களுக்கு போட்டாள் பவானி. அவள் உள்ளத்திலேயே உவகையும் களிப்பும் நிரம்பி இருந்தன. கண்ணை மூடிக்கொண்டு தன் இஷ்ட தெய்வமாகிய நடராஜ பெருமானின் படத்தின் முன்பு கரங்குவித்து நின்றிருந்தாள் பவானி. அமைதி நிலவும் அப்பெருமானின் முகத்தில் இருக்கும் புன்னகையை கவனித்தாள் ஒரு வினாடி. கண்களை திறந்து டாக்டர் ஸ்ரீதரனுக்கு அந்த அமைதியும் கருணையும் இருப்பதாக அவள் மனதுக்குள் தோன்றியது. அம்மா பவானி என்று அவர் அழைத்த குரலில் ஆண்டவனின் குரலும் கேட்டது அன்று. தான் நம்பியிருக்கும் நடராஜன் தான் தன்னை இந்த தொழில் செய்யும்படி பணிந்திருக்கிறான் என்று பவானிக்கு தோன்றியது. டாக்டர் ஸ்ரீதரனை பற்றி அவள் மனதிலேயே ஒரு உயர்தரமான எண்ணம் எழுந்தது. அவ்வெண்ணம் தன்னை ஈன்ற அன்னையிடத்திலும் தந்தையிடத்திலும் காட்ட வேண்டிய பக்தியை விட ஒருபடி உயர்வாக தோற்றமளித்தது. அந்த புனிதமான எண்ணம் எழும்பும் இன்பத்தில் லயித்திருந்தாள் பவானி. ஸ்ரீதரனின் மனதில் கெட்டவை நிற்பதில்லை, நல்லவைகள் நிலைத்து நின்று உருவாகி பயன்பெற்று நிலவும். மூர்த்தியை பற்றி அவர் மனசிலே ஒன்றுமே இல்லை. தங்கியின் கணவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பது ஒன்றும் அவருக்கு விளங்கவில்லை. அதை பற்றி அவர் அக்கறை காட்டும்படி ராதாவும் நடந்து கொள்ளவில்லை. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது என்று இருந்து விட்டார். மூர்த்திக்கு என்ன சம்பளம் வருகிறது, அதை அவன் எப்படி செலவழிக்கிறான் என்றெல்லாம் அவர் ஏன் ஆராய போகிறார்? தங்கிக்கு வேண்டிய புடவைகள் இதர சாமான்கள் ஜெயஸ்டிக்கு வாங்கும் போது வாங்கி தந்து விடுவார். சில சமயங்களில் அவர்களே வாங்கி வந்து பில்லை மட்டும் அவர் மேஜைக்கு அனுப்பிவிடுவதும் உண்டு. டாக்டர் காமாட்சியிடமும் அவர் இதை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டார். என் எதிரில் ராதா அவள் கணவனுடன் பேசியே பார்த்ததில்லை. இருவரும் வெட்கப்பட்டு கொண்டு என்னை கண்டதும் விலகி போய்விடுகிறார்கள் என்றார். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்பு ரொம்பவும் நெருங்கி பழகியவர் ஆயிற்றே. இப்படி இருப்பது அதிசயம்தான் என்றாள் காமாட்சி. இந்த விஷயத்தை அவள் தன் தகப்பனரிடம் கூறிய போது அவர் ஆச்சரியம் அடையவில்லை. என்னவோ அந்த பிள்ளையிடம் எனக்கு நம்பிக்கையில்லை என்று அசுவாரஸ்யமாக பதிலளித்தார். சுவாமிநாதனுக்கு மட்டும் மனசிலே ஏதோ ஒரு சந்தேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது. பல இரவுகள் மாடியில் ராதா மெதுவாக விசும்பும் குரலை அவர் கேட்டிருக்கிறார். அவருடைய கண்கள் சிவந்து முகம் வீங்கி இருந்ததையும் அவர் பார்த்தார். ஏனம்மா, உடம்பு சரியில்லையா என்று கூட விசாரித்தார். ஆமாம், நேற்றிலிருந்து ஜலதோஷம் என்றாள் ராதா. ஏதாவது மருந்து சாப்பிட்டேன். அண்ணாவின் அலமாரியை திறந்து எடுத்து காலையிலே சாப்பிட்டேனே. அவள் எதுவும் சாப்பிடவில்லை என்பதும் அவருக்கு தெரியும். தினம் 3 வேளைகள் தலைவாரி பின்னிக் கொள்கிறவள் சேர்ந்தாற்போல் 2 நாட்கள் தரைவாரி கொள்ளவே இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை, தலையை பின்னி பூ வைத்துக் கொள்ளு அம்மா என்று சுவாமிநாதன் புஷ்ப சரத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார். அதை மேஜை மீது வைத்துவிட்டு கவனியாதவள் போல் இருந்தாள் ராதா. தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலும் விதவிதமாக உடுத்துவதிலும் விரும்பக்கூடிய ராதா இப்படி எதிலும் பற்றில்லாமல் இருப்பது வேதனையாக இருந்தது. குறுகிய காலத்தில் ராதாவின் போக்கில் பெருத்த மாறுதல் ஏற்பட்டிருந்தது. வெளியில் எதையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தாள் அவள். ஒரு தினம் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் மூர்த்தியிடம் அவள், நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி என்று கேட்டுவிட்டாள். நான் எப்படி இருக்கிறேன் என்று அலட்சியமாக கேட்டான் மூர்த்தி. நமக்கு கல்யாணமாகி 2 வருஷங்கள் ஆகின்றன. ஒரு நாளாவது உங்கள் சம்பளத்திலிருந்து எனக்கு ஒரு புடவை வாங்கி தந்திருக்கிறீர்களா? பூ, இதற்கென்ன பிரமாதம்? வாங்கினால் போச்சு. நீ என்னை கேட்கவில்லை, நானும் வாங்கி தரவில்லை. அப்படியானால் எங்கெங்கோ இருப்பவர்களுக்கெல்லாம் பணம் அனுப்புகிறாரே, அவர்கள் கேட்டு வாங்கி கொள்பவர்கள் போல் இருக்கிறது என்று ராதா நினைத்து கொண்டாள். பேசாமல் இருக்கும் மனைவியை பார்த்தான் மூர்த்தி. பரிவோடு அவள் அருகில் வந்து நின்று, ராதா, எனக்கு ஆபீஸில் ஒரு தொல்லை ஏற்பட்டு இருக்கிறது. வெளியூர் போய் வரும்போது பீஸ் கணக்குகளில் பிசகு நேர்ந்து விட்டது. அதை சரி கட்டுவதற்கு பணம் வேண்டும் என்று கேட்டான். அண்ணாவை கேட்க சொல்கிறீர்களா? அது மட்டும் என்னால் முடியாது. தேவையானால் என் நகைகளை ஏதாவது கொடுக்கிறேன். உன்னுடைய நகையா? மூர்த்தி சிறிது நேரம் யோசிப்பவன் போல் தயங்கினான். வேதனை படர்ந்திருக்கும் அவன் முகத்தை பார்த்த ராதா தன்னுடைய பீரோவை திறந்து முத்தும் செம்பும் பதித்த மாலை ஒன்றை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தாள். தயவு செய்து இதை சென்னையில் விற்காதீர்கள். அடுத்த தடவை நீங்கள் வெளியூர் போகும்போது விட்டுவிடுங்கள் என்றாள். மூர்த்தி மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக் கொண்டான். பெண்களுக்கே உரிதான பலகீனம், அதாவது கணவன் ஆபத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்ததும் ஏற்படும் தாராளம் பழித்த பெண்ணாகிய ராதாவுக்கும் உண்டாயிற்று. 4 பேர்களுக்கு வெளியில் தெரியாமல் தன்னுடைய குற்றங்களை மறைத்துவிட வேண்டும் என்கிற ஆவலால் உந்தப்பட்டு குற்றங்களை மேலும் செய்ய தூண்டுவதும் ஒரு பலகீனம்தான். கணவன் உண்மையிலேயே ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறானா? அந்த தவறு எதேச்சையாக ஏற்பட்டதா, வேண்டுமென்று செய்ததா? இவ்வாறு எல்லாம் பெண்கள் யோசிக்க மாட்டார்கள். உன் கணவன் அயோக்கியன் என்று யாராவது சொன்னாலும் பொறுக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு பக்தி, உயர்ந்த பண்பு அவர்களை ஆட்டிக் கொண்டிருப்பதால் தான் அவர்கள் இவ்வளவு தியாகிகளாக இருக்க வேண்டும். ஒரு தடவை நகையை கொடுத்து பழக்கம் ஏற்படுத்திய பிறகு அதே வாடிக்கையாக போய்விட்டது. அவளை கேட்காமலேயே நகைகளை எடுத்து போனான் மூர்த்தி.
பண்டிகை பருவங்களில் எங்கே போனாலும் அவள் முன்பே அதிகமாக நகையை போட்டுக் கொள்ள மாட்டாள். ஆகவே அதை பற்றி யாருமே கவனிக்கவில்லை. கணவனுடைய நடத்தை தெரிந்த பிறகு அந்த உள்ளத்தில் அபரிமிதமான கசப்பு அவளிடத்தில் வளர்ந்து வந்தது. இருவரும் பேசுவது கூட நின்று போயிற்று. ஒரு தினம் ராதா வெளியில் செல்வதற்காக ஆடை அணிகள் அணிந்து கொள்ள தன் பீரோவை திறந்தாள். நகைப்பெட்டி திறந்தபோது அதனுள்ளிருந்த ஒரு ஜோடி வைர வளையல்களை காணவில்லை. அந்த வளையல்கள் அவளுடையவை அல்ல. கல்யாணத்தன்று ஸ்ரீதரன் அவளுக்கு கொடுத்தார். ராதா, இவை நம் தாயினுடையவை. அவள் முகம் உனக்கு தெரியாது, ஆகவே அவள் ஞாபகம் வைத்துக்கொள் என்றார். முகூர்த்தத்தன்று மாலை அவள் ரிசப்ஷனுக்கு கிளம்பும் போது அவள் கையில் வளையல் பெட்டியை கொடுத்து கொண்டே. அந்த புராதன சொத்து தான் இப்போது மாயமாக மறைந்துவிட்டது. ராதாவின் உடல் வியர்த்தது. பரபரக்க பீரோ புறாவும் தேடினாள். அங்கிருந்து மேஜை புறாவும் குடைந்தாள். கணவனின் நிஜார் பைகளில் பார்த்தாள். அவனுடைய கோட்டு பைகளில் தேடினாள். ஆனால் அவள் தேடிய வஸ்து அழகப்படாமல் வேறொரு வஸ்தாகப்பட்டது. அது ஒரு கடிதம். ஆங்கிலத்தில் முத்து முத்தான கையெழுத்துகளில் ஒரு பெண் மூர்த்திக்கு கடிதம் எழுதியிருந்தாள். அதில் மூர்த்தி 4-5 மாதங்களுக்கு முன்பு வந்து போனவன் அவளை வந்து மணப்பதாக கூறி சென்றதாகவும் இதுவரையில் தகவல் தெரியாமல் போகவே காரியாலய விலாசத்துக்கு அவள் கடிதம் எழுதுவதாகவும் விரைவில் பம்பாய் வரும்படி அந்த பெண் எழுதியிருந்தாள். இல்லாவிடில் சீக்கிரமே தான் சென்னை வருவதாக குறிப்பிட்டிருந்தாள். பெண்ணின் பெயர் தமயந்தி என்று இருந்தது. இக்கடிதத்தை ராதா பார்ப்பதற்கு முதல் நாள் அவன் அணிந்து சென்றிருந்த கோட்டு பையில் ஒரு இன்ஷூர் ரசீது காணப்பட்டது. தமயந்தி பெயருக்கு 500 ரூபாய்கள் அனுப்பியிருந்தான் மூர்த்தி. கடிதம் அதற்கு 10 தினங்கள் முந்தைய தேதிதான் வந்திருந்தது. ராதாவின் கண்ணில் கண்ணீரை பெருக்கவில்லை. காய்ப்பு காய்த்து போன தசை மாதிரி அவள் நெஞ்சம் காய்ந்து விட்டது. யோசித்தபடியே வெகுநேரம் உட்கார்ந்திருந்தாள் அவள். எவனை உயர்ந்தவன் அன்பு நிறைந்தவன் என்று நம்பி ஏமாந்து தன் உள்ளத்தை அர்ப்பணித்து மணந்தாளோ அவள் கணவன் கயவன், ஸ்திரீலோலன், அதற்கான இழிவான செயலில் இறங்குபவன் என்பதை அவள் உணர்ந்தபோது ராதா விவரிக்க முடியாத துக்கத்தில் ஆழ்ந்து போனாள். சற்று முன் கல்லாக உட்கார்ந்திருந்தவளின் கண்களில் இருந்து அருவியை போல் கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.